ஆவியை அழிவே பொருளை கொள்ள வந்து ஆவியை அழிவே அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்வை வந்தனதாவி தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்வை வந்தனதாவி தேவன் நமக்கு சத்தாரே அவன் அல்லவர் அவர் தீர்வை என்றும் உள்ளது சத்தாரே அவன் அல்லவர் அவர் தீர்வை என்றும் உள்ளது அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் நிறுத்தப்பட்டு மகிழ்ச்சியாமல் தன்னதானமை காத்ததானே நிறுத்தப்பட்டு மகிழ்ச்சியாமல் தன்னதானமை காத்ததானே அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவர் தீர்வை என்றும் உள்ளது அவர் தீர்வை என்றும் உள்ளது சந்தோஷமாக இருக்கிறது எடுத்துக்கொள்ளும் தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் தீர்வை என்றும் உள்ள 12 மாசமாக அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் இயேசுவை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா ஆராதிப்போம் அவரை போற்றி தொழுது பாடி அல்லேலூயா
என்றார்ப்பணிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து பொன்செடிகளில் தோன்றியது இவன். அக்கினி சோதனை எத்தனையோ சோதனை பட்சிக்க வந்தது. ஆண்டவர் நடுவில் இருந்து அவனை பாதுகாத்தா. அவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் வருஷம் முழுவதும் பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. எவரேசர் காரணம் செய்வார் என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். நல்லா கைதட்டி எல்லாரும் ஆண்டவரை போற்று. அல்லேலூயா என்றார்ப்பணிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பாடலை நாம் பாட போகிறோம். எபினேசரே ஆராதனை. இந்த துணையாளரை ஆராதனை என்ற பாடலை பாடி ஆண்டவர் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை கொண்டுவதாக ஒரு புது பாடல் கற்றுக்கொண்டு பாடுவோமாக.
பார்த்து பாருங்க. ஆராதனை துணையாளரே, ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, என்னை அழைத்தீரையா, சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி பின்னே வந்தீரையா, என்னை தேடி பின்னே வந்தீர. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மந்திடுவே உம் பாதத்திலே. சொல்ல மந்திடுவே, மந்திடுவே உம் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மந்திடுவே உம் பாதம். கொஞ்சம் மூடி போட்டு பாடுங்க. மந்திடுவே உம் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை. இருளென்னை சூழ்ந்த நேரத்திலே, இருளென்னை சூழ்ந்த நேரத்திலே, வழியொன்று அறியாமல் தவிக்கையிலே, வழியொன்று அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேன. மறப்பேனோ என்று சொல்லி, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மந்திடுவே உம் பாதத்திலே, மந்திடுவே உம் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை துணையாளரே, எல்லாரும் எபினேசர், எபினேசர், துணையாளர், துணையாளரே, ஆராதனை. எளியோரை, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெண் சொல்லி என்னை அழைத்தீரையா, பெண் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி பின்னே வந்தீரையா, என்னை தேடி பின்னே வந்தீரையா. மறப்பேனோ, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை,
வந்தீருவே உம் பாதத்திலே, வந்தீருவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை ஆராதனைவோம். எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுவேனையா, மறந்தீரோ என்று நான் அழுவேனையா, மறந்தேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறந்தேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. எபினேசரே ஆராதனை துணையாக எல்லாரும் எபினேசரே ஆராதனை துணையாளரே, மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, வந்தீருவே உம் பாதத்திலே, வந்தீருவே உம் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை துணையாளரே, எல்லாரும் உங்கள் பாடும். எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை, ஆண்டவன் சொல் ஐயா, மறப்பேனும் உமது அன்பை, வந்தீருவே உம் பாதத்திலே, வந்தீருவே உம் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை. எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை. எபினேசரே ஆராதனை துணையாளரே, ஆராதனை. எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோரை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோனா சென்ற போது, உமை விட்டு எங்கோனா சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை துணையாளரே, எல்லாரும் சத்தமா. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே, ஆராதனை வாழ்க. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே, ஆராதனை. எபினேசரே ஆராதனை எங்கள் துணையாளரே, ஆராதனை. கரங்களை தட்டி கரங்களை வகிங்கள். ஹalleluya.
நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். உமக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வை எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். என்னை மறந்து விட்டீரோ என்று சொல்லி நாங்கள் அழுத போது நான் உன்னை மறந்தேனோ, எனது மகன் மகள் அல்லவா, உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு நல்ல கருத்தினார் அணைத்துக் கொண்டு என்னோடு என்னை ஆசீர்வதித்தவரே சோதரன் என்று சொல்லுங்க. அவர் எவரேசர் இம்மட்டம் கண்டல் காத்தா, இம்மட்டம் உதவி செய்தா, அவர் இமானுவேலர் கூடவே இருக்கிறார். அவர் கடந்த மாசம் ஹல்லேலூயா. ரீகாரா பாபா ரதரா ஓ ரீகாரா பாபா சிகாரா பாபா ரீகாரா ரசியாதரோ ரீகாரா ரதரோ ரசியாதரோ பாபா நல்ல கரக்கலாக்கி கர்த்தர் மகிமைப்படுத்தி ஆண்டவர் நன்மை நினைப்போம். 12 மாதம் நடத்தி வந்தாரு. அவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனையோ சந்ததிகளே இந்த 12 மாசத்துல நான் வாழக்கூடாது என்று சொல்லி இந்த வருஷத்தோடு நம்ம அழிக்க நினைச்சாங்க. சூரிய மந்திர செய்வீங்களே நம்ம அழிக்க நினைக்கிறது. ஆனால் கர்த்தரோ சந்தருக்கு உதவியில்லை. உங்களை என்னைக்கு பாதுகாத்தாரே இந்த வருஷத்தை முடிய கர்த்தர் உதவி செய்கிறார். ஆனால் இந்த வருஷம் முடிய போகிறது. இன்னொரு 15 நாள் இந்த வருஷம் முடிக்குது. 2021 நாள் போகுது. எல்லா கணக்கு காட்டி அதிக வாசம் பேசி ஒரு மரத்தை எல்லாரும் அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அவர் இரவு பகல் கர்த்தர் கூட இருந்தாரு. இரவு பகல் கூட இருந்தாரு. இரவு பகல் கூட இருந்தாரு. இரவு பகல் கூட இருந்தாரு. ஹல்லேலூயா. வருஷத்துல ஒவ்வொரு மாதம் வார்த்தைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தாரே. வார்த்தைகளை நிறைவேற்றினாரே. வார்த்தையை நிறைவேற்றினாரே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஆதாரம் குறையாம, வருமானம் குறையாம, வேலை குறையாம, சுகம் குறையாம இப்பட்ட மாதத்து வந்தாரு. ஹல்லேலூயா. கைத்தட்டி நன்றி செலுத்துங்க. நன்றி 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 ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. சண்டா பாபா பாபா ஏகாரா பாபா பாபா சிகாரா பாபா 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 சிகாரா பாபா 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 ஏகாரா பாபா சிகாரா பாபா பாபா ஓரா பாபா சிகாரா பாபா ஏகாரா பாபா நன்றி ராஜா. கிறிஸ்துமஸ் மாசத்துக்காக சொல்லுங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார். உலகத்தில் வந்தாரு என்று சொல்றது. அவர் வந்ததனால கருணையினால் உங்க பாவம் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவின் ரத்தத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் சிலுவையில் பலியாவதற்காக இந்த பூமியில வந்தார். ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதனால அவர் உயிரோடு எழுந்தார். அவர் நல்லோடு இருக்கிறார், நம்மோடு ஆவியாக இருக்கிறார். அப்பா நன்றி, என்னை கைவிடவே இல்லப்பா. அதை நல்லோடு இருந்தாலும் ஆவியாக கூட இருக்கிறீங்க. ஆவியாகவே இருக்கிறீங்கப்பா. எங்களை திட்டத்தினால் உண்டாகப்படுத்தி எங்களோடு எங்க உள்ளத்துக்குள்ள வாழ்கிறீங்க, எங்க இல்லத்துக்குள்ள வாழ்கிறீங்க. நன்றி ராஜா. என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். செய்த நன்மைகள் ஏராளம் 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 ஏராளம். மரவாக நினைத்தாரே, மரவாக நினைத்தாரே, மரவாக நினைத்தாரே, மரவாக நினைத்தாரே. அப்பா உங்கள் சோதனம், அப்பா உங்கள் சோதனம். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. எல்லாரும் எழுந்து சரியான ஹல்லேலூயா. இயேசுவே கோடி கரபாபவல கமலததததது அவியர்வே சோதரமப்பா. ஓ நன்றி இயேசுராஜா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆவியானவரே உமக்கு சோதரமப்பா என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ ரகபாபவலததததது மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு சோதரமப்பா. கரங்களை நன்றி பாடுது. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை கடந்தீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை
நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கண்ணை போட்டு சித்தரை ஆண்டுகளை வச்சு வாங்க. நன்றி ஆண்கள் வாங்க, பெண்கள் மட்டும் வாங்க. ஆண்கள் வாங்கிட்டு சத்தம் கேட்கல. பெண்களுடைய ஆண்களுக்கு வேலை அதிகம். நல்ல வாங்கிட்டு வாங்க, நல்ல வாங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன வீரங்களில் பலன் தந்தீரவா, பலன் தந்தீரையா. பலவீன வீரங்களில் பலன் தந்தீரையா. சுலவாய் சுலவாய் அன்புகளா சுலவாய் என் குடும்ப மருத்துவதி. நல்ல மொழி கைதட்டி சொல்லுங்க. அன்புகளா சுலவாய் என் குடும்ப மருத்துவதியே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. எல்லாரும் கண்ணபடி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார தடைகளை உடைத்தீரையா, தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கியதை சுமந்து வாக்கு தந்து ஏற்றினீரே. சோர்ந்து போன
இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. 12 வருஷம் அழுதினாலே நினைச்சு நன்றி சொல்லுங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தேவா உன் சமூகமே எனது பிரிய. ஆடுகிறது கைகளை உயர்த்தி. தேவா உன் சமூகமே எனது பிரியமே. தேவா உன் சமூகம், தேவா உன் சமூகமே எனது பிரிய. ஆதரவு பார்த்து பாடி ஆராதிப்போம். தேவா உன் சமூகமே எனது பிரிய. வானத்தின் வாசல் நீரே, வானத்தின் வாசல் நீரே. வாழ்க்கையின் அப்பம் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே. கைத்தட்டி பாடுங்க எல்லாரும். வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம், வாழ்க்கையின் அப்பம் நீரே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நம்பிக்கை தெய்வம் நீரே. நம்பிக்கையோடு வாழ வைக்கிறவர் நம்புகிறார் என்றும் நீ. பாருங்க, பாட்டு கவனிச்சு பாடுங்க. நம்பிக்கை இன்றைக்கு எதை எதிர்பார்த்து நம்பி வந்திருக்கு, நம்பிக்கை நிறைவேற்றுவா என்றும் நீரே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே. தேவா உன் சமூகம், தேவா உன் சமூகமே எனது பிரியமே. அக்கினி ஜுவாலை நீரே, அக்கினி ஜுவாலை நீரே. அதிகாலை பணி, அதிகாலை பணியும் நீ. அக்கினி ஜுவாலை, அக்கினி ரெண்டு வரட்டும். அக்கினி ரத்தமல ரஷ்யதலவம. அதிகாலை பணியும் நீ. தேவா உன் சமூகம், தேவா உன் சமூகமே எனது பிரியமே. சந்தோஷமா மக்களியத்தோடு. தேவா உன் சமூகமே எனது பிரியமா. ஆராதிங்க, அப்படின்னா பாடுங்க. தேவா, தேவா உன் சமூகமே எனது பிரியமே. கர்த்தாவே கர்த்தர் நீரே, கர்த்தாவே கர்த்தர் நீரே. கானா தேசம் நீரே, கானா பாரத தேசம், ஒரு தேசம், இஸ்ரவேல் தேசம், கானா தேசம். கர்த்தாவே கர்த்தர் ஆண்டவராகிய கானா தேசம், கானா தேசம் நீரே. தேவா உன் சமூகமே எனது பிரியமே. பிரியத்தோடு பாடு உற்சாகமா. தேவா உன் சமூகமே எனது பிரியமே. ஆதி அந்தம் நீரே, ஆதி அந்தம் நீரே. ஆட்கொண்ட சொந்தம், ஆதி அந்தம், அது ஆரம்ப முடிவு.
அப்பம் வாழ்க்கையின் அப்பம் நீ நம்பிக்கை தெய்வம் நீரே நம்பிக்கை தெய்வம் நீரே நங்கூரம் என்றும் நீரே நங்கூரம் என்றும் நீ அக்கினி ஜுவாலை நீரே அக்கினி ஜுவாலை நீரே காலை பணியும் நீரே காலை பணியும் நீரே கர்த்தாதி கர்த்தர் நீரே கர்த்தாதி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி புகழ்ந்து பாடுவாண்டவரே கானா தேசம் நீ ஆதி அந்தம் நீரே ஆதி அந்தம் நீரே ஆட்கொண்ட சொந்தம் நீரே ஆட்கொண்ட சொந்தம் நீரே சந்தோஷம் பேசுகிறேன் தேவா உன் சமூகமே பிரியமா சந்தோஷம் மாட்டீங்களா ஆண்டவர் பிரியப்பட்டு சந்தோஷப்படுவார் உன் சமூகமே தேவா உன் சமூகமே தேவா உன் சமூகமே கண்கள் கொட்டி கத்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா பிரியத்தோடு கத்தரை மகிமைப்படுத்துவோம் பிரியமானவரே என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அவர் கூப்பிடப்பட்டோம் பிரியமானவரே 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 என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார் பிரியமாய் கத்தரை ஆராதிப்போம் நல்ல கரங்களை தட்டி அன்னிவாசி பேசி கத்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் கண்களை போடு ஓ கத்தரை நோக்கி பார்ப்பது கடைசி கத்தர் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தம் கேட்கட்டும் சத்தம் கேட்கட்டும் கூப்பிடுங்க அபிஷேகம் அபிஷேகம் நிறைய சின்ன பிள்ளைங்க கூப்பிடுங்க சத்தம் எழுப்பட்டும் சத்தத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் நல்ல கை தட்டி நல்ல சத்தத்தோடு இறங்குறது நல்லா இறங்குகிறது வகையில் இறங்குகிறது வியாதி மாற போகிறது நடிக்கிற மாற போகிறது 2020 நீ அனுபவித்த வீட்டெல்லாம் நன்மையாக இருக்கிறத மாற்ற போகிறது பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருகிறது போராட்டத்தில் ஒரு முடிவு வருகிறது குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கடைசி மாசத்தை கூட கற்றைக்க போகிறதா யாருக்காக வேண்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த வேண்டல் நிறைவேற போகிறது அது ஒரு நண்பர்களாக இருக்கலாம் ஒரு நாய்க்காக இருக்கலாம் மகனுக்காக இருக்கலாம் ஒரு நம்பிக்காக இருக்கலாம் ஒரு அண்ணனுக்காக இருக்கலாம் ஒரு சகோதரிக்காக இருக்கலாம் வாழ்க்கைக்காக இருக்கலாம் யாருக்காக இருக்கிறாயோ கத்தனை சீக்கிரம் கைப்படி வரப்படுவா நல்ல கை தட்டி எசப்பா நன்றி அதை வீடு கட்டணி தெரிந்து கொண்டிருக்கலாம் கத்தர் வாய்க்க பண்ணுவாரு திருமணத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கலாம் வாய்க்க பிள்ளைகளை கத்தர் வாய்க்க பண்ணுவாரு குழந்தை வாய்க்கிறதுக்காக செவித்து கொண்டிருக்கலாம் கத்தர் நிச்சயமாய் குழந்தை வாய்க்கிறது தருவாரு கரந்தோரை மாற தெரிந்து கொண்டிருக்கலாம் கத்தர் கரந்தோரை மாற்றுவாரு ஓ தர்ஷன் ஓ ஒரு தோலை எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம் எனக்கு எதிர்பார்க்கலாம் கத்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவா அந்த தேவன் நம்முடைய ஐஸ்வர்யப்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் கை கட்டி மரண கொடுக்கிற கண்டு பூமி தன் பலனை கொடுக்கும் நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதை சுலமாய் குடியிருப்பதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒரு அபிஷேகம் எனக்கு வரட்டும் எல்லாரும் ஒருமனப்பட்டு நல்லா கரங்களை கட்டி கத்தரை மகிமைப்படுத்தும் அக்கி வரட்டும் ஒரு அபிஷேகம் தொடட்டும் இயேசு நாமத்தாலே பரிசுத்த ஆவியானவரே கொடுங்க 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 ராபா காபா லாபா சியன் தாராபா இக்கா லாபா சியன் தாராபா கொஞ்ச நேரம் ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுப்போமாக ஆவியானவர் சரீரத்தை ஒருமுகப்படுத்துவோம் ஹல்லேலூயா நபி சரீரம் வேலை செய்யணும் ஆவி வேலை செய்யணும் ஆத்மா வேலை செய்யணும் சரீரம் வேலை செய்யணும் காபா லாபா சியன் தாராபா இக்கா லாபா இயேசு வளர்ந்த சாந்தத்தோடு ஜெபம் பண்ணினார் மறிக்க போகிறேன் வாழ்க்கை அனுபவிக்க போகிறேன் சிறுவை சுரக்க போகிறேன் ரத்த சிந்த போகிறேன் என்று தெரியும் இயேசு அளவினால் நோக்கி பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார் ஏனென்றால் அவன் நான் உயிரோடு எழுத போகிறேன் மறித்தாலும் பிதாவை உயிரோடு எழுப்புவார் நான் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபம் பண்ணாரு அதனால பாடுகளை சகிக்க ஆண்டவர் பலம் கொடுத்தாரு கையை தட்டி நீ பாடுகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார் கரங்களை தட்டி நல்ல பலத்த சத்தத்தோடு ஜெப வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார் ஓ ஜெயிக்க இயேசுவை உயர்த்து நீ மாதாடா சேகரமா நீ ஓ உனக்கு நிறைவான நலம் உண்டு நிறைவான நலம்
உண்டு, நிறைவான பலன் உண்டு, நிறைவான பலன் உண்டு, நித்திய பலன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய ஆசீர்வாதம் உண்டு. இல்லாம நிறைவான சுதந்திரம் ஆரோக்கியம் எல்லாம் நீ கண்டவன் தருவா. நீ அழுது கொடுக்க மாட்டா. சத்தத்தை தேவன் கேட்டுவிட்டா. ஒரு சத்தத்தை கேட்டுவிட்டா. விசுவாசிகள் கை தட்டியாப்பா, என் சத்தத்தை கேட்கிறீங்க. என் சத்தத்தை யாருமே கேட்க மாட்டாங்க. என் தாய்க்கு ஒருவர் கேட்க மாட்டாங்க. அழும்போது என் புருஷன் கேட்க மாட்டாங்க, என் மனைவி கேட்க மாட்டாங்க, அந்த பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, பெற்றோர் கேட்க மாட்டாங்க. அந்த ஆனா என் அழுகையின் சத்தம், என் குமரனின் சத்தம், என் ஜெப சத்தம், என் பாடலின் சத்தம், என் அந்தவே துதியின் சத்தம் எல்லாத்தையும் கேட்டு அந்தவே எனக்கு விடுதலை கொடுக்கிற கத்து, விடுதலை கொடுக்கிற கத்து என் நடுவில் இருக்கிறப்பா. இனி அழுது கொடுக்க மாட்டா. ஒரு கூப்பிடுதலை கேட்க உடனே உனக்கு பதில் கொடுப்பா. அந்த உடனே உனக்கு பதில் கொடுப்பா. இந்த மாசம் பண்டிகை நல்லபடியாக கொண்டாடு. நல்லபடியாக கொண்டாடி மகிழ. அதோட கத்தர் நேரில் கத்த சந்திப்பா. கைக்கோ நேரில் சந்திப்பா. எத்தனை சந்திப்பா. நீ பயப்படாத. இதுவரைக்கும் கை காரியா இருக்கலாம். ஆனா கத்தர் வானத்தை திறப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கையில உயர்த்தி சொல்லுங்க தேவன். நான் சொல்லுங்க தேவன் தம்முடைய மகிமையினால் என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யார் சொன்னீங்களோ கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு நிறைவாக்குவார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. யார் யார் கர்த்தருக்கு வாங்கி விசுவாசத்தோடு ஊழியக்காரர் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை திரும்பி சொன்னீங்களோ அல்லேலூயா. நிச்சயமாக வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. விகாரமானவா இது கமாண்டியம் fulfilled. லைவ் வெரி சூன். விகாரமா சீக்கிரம் வாழ்க்கையில வார்த்தை வரைக்கும் உனக்கு நிறைவே கட்ட தருவா. குறைவெல்லாம் அருகிறோம். நன்றி. அல்லேலூயாவே வார்த்தைகள் நிறைவேற்றுவாப்பா. ஆசீர்வதிக்கும் பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய வாக்குறுதி வசனத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். கிறிஸ்து இயேசு குறித்த ஆசீர்வாதமான வசனத்தை சொல்லி இருக்கிறேன். அதை ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. சொன்ன அத்தனை பேரையும் ஆசீர்வதி. விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து ஆராதனை முழுவதும் உங்க கரம் அசைவாடட்டும் ஐயா. ஏன்னா தனிப்பட்ட மக்களை கொண்டு வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நீண்ட தூரத்துல சிலர் வந்திருக்கிறாங்க, பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்க. அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தாரும். அடைய மலைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த வாரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்ட கிறிஸ்துவ தேவைகள், புது வருஷ தேவைகளை சந்தியும் ஆண்டவர். நீ பிறந்த மாசம் உடைய பிள்ளைகள் சந்தோஷமா மகிழ்ந்து கடிகூறட்டும் ஆண்டவரே. நன்றி ராஜா. எங்க தேசம் ரட்சிக்கப்படட்டும், எங்க நாடு ரட்சிக்கப்படட்டும், எங்க கிராமங்கள் பட்டணங்கள் ரட்சிக்கப்படட்டும். உண்மை அண்டர் அறியாதவர்களை அறிந்து இயேசு எனக்காக பிறந்தார், என்னை ரட்சிக்க, பாவத்தை மன்னிக்க இயேசு எல்லாருக்காக பிறந்தார் என்று சொல்லி உண்மை நம்பி இந்த மாதத்துல அநேகரும் ஏற்றுக்கொள்ள, அநேகர் ரட்சிக்கப்பட, அநேகர் ஞானஸ்நானம் எடுக்க, அநேகர் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அதற்கு அத்தனை பேரை கர்த்தர் ஆசீர்வதியும். இது ஆண்டவரே சுத்தரம் பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே சுத்தரம் யூடியூப்ல பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் பேஸ்புக்ல பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே சுத்தரம் அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே தொடர்ந்து நிகழ்வோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் முன்ன தள்ளிங்க. சகோதரன் முன்ன அப்படியே தள்ளுங்க. எழுந்திருக்கிறாரு அப்படியே தள்ளுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. Just move. கொஞ்சம் please come forward. கொஞ்சம் தள்ளி வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் மாதத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இம்மட்டும் காத்து 12 நாள் பாதுகாத்தது 13வது நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து 2வது வாரம் ஆராதனையில ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பலன், சுகம், ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? கர்த்தருக்கு எல்லாரும் துதி உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
ஆண்டுடைய வார்த்தை நமக்கு ஔஷதம், ஆண்டுடைய வார்த்தை நமக்கு இன்பம், ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சந்தோஷம். அந்த வார்த்தை தான் சொல்கிறது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் உன் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. வேண்டிக் கொண்டபடியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ இதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நம்மை புல்லரிக்க வைக்கிற வார்த்தை, நம்மை யோசிக்க வைக்கிற, மெய் சிரிக்க வைக்கிற வார்த்தை. அது வெற்றியுள்ள வாழ்க்கை, அது ஒரு நாளும் தோற்று போகாது. கை கட்டி தெய்வ வார்த்தைக்காக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. இந்த நாளிலும் நாம் வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் சுகமான மாதம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. சுகமான ஒரு மாதம், சந்தோஷமான ஒரு மாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒன்று, இந்த லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பூமி தன் கனியை கொடுக்கும், பூமி தன் பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பலன் உண்டு. இரண்டாவது, திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், பலனை திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். ஒரு திருப்தி வாழ்க்கையில, கையின் வேலையில. மூன்றாவது, சுகமாய் குடியிருப்பீர்கள். அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதமே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றாரு உன் கையின் வேலையில பலம் கொடுப்பேன், உன் வாழ்க்கை திருப்தியா இருக்கும். மூன்றாவது, நீ சுகமாய் குடியிருப்பா. இது 3மே நமக்கு தேவையான ஒன்று. இது 3 இல்லாம தான் அநேகர் அலமோதி கொண்டிருக்கிறார் உலகத்துல. ஐயோ, கைது செய்யற வேலையில பலம் கிடைக்கல, வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்ல, அதிருப்தியான இருக்கிற, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, வாழ்க்கை அதிருப்தியாகவே போய் கொண்டிருக்கிறது. எனக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ முடியல என்று சொன்னா கர்த்தர் சொல்றாரு உனக்கு பலனும் உண்டு கையின் வேலையில, 2வது திருப்தியும் உண்டு வாழ்க்கையில, 3வது நீ சுகமாய் கொண்டிருப்பா. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்துல, ஆவி ஆத்மா சரீரத்துல கர்த்தர் நல்ல சுகத்தை நிச்சயமாய் அவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை சுகமாகவும் இருக்கும். இந்த நாளிலும் பலன் என்கிற தலைப்பிலே அந்த முதல் பகுதி, பூமி தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கனி என்று சொன்னால் பலன். பூமி தன் கனியை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம், பூமி தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஒரு 3 விதமான பலனை வேகமாக உங்க மத்தியிலே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். முதல் பலன், பலன் என்று சொன்னால் ஆசீர்வாதம். அல்லேலூயா. பயிர் வச்ச பலனே இல்லை, முதல்ல போட்டேன், முதல்ல மோசமாகி போச்சு. எத்தனை பேர் நம்ம எல்லாம் விவசாயிகள், நம்ம எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க அல்லது சாதாரண வேலை செய்யறவங்க, விவசாயம் பண்றவங்க. ஆனா நம்ம ஒரு தொழில் செய்யும் போது, ஒரு வியாபாரம் பண்ணும் போது, அது ஒரு விவசாயம் பண்ணும் போது, ஐயோ போட்ட முதல் வந்தா எனக்கு போதுமா இருக்குமே, எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, ஏதோ இறங்கிட்டேன். இந்த மண்ணை நம்பி இறங்கல, மண்ணை உண்டாக்கின, மண்ணினால உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவரை நம்பி எந்த வேலையும் நம்ம கால் பதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அந்த மண்ணில நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. நீ கைது செய்யற வேலையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை வாசித்தால் முதலாவது ஒரு நிறைவான பலனை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதை வாசிப்பதற்கு முன்பாக ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். Ruth chapter 2 verse 12. எடுத்தவர்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நீங்க அனுப்பி விடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டங்களின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. நிறைவான பலன், நிறைவான பலன். வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட புருஷனை இடங்க கவனிங்க. சில விதவை தாய்மார்களுக்கு இருக்கலாம்,
அல்லது புருஷனோடு வாழ்ந்து விரக்தியா நீங்க இருக்கலாம், அல்லது முதல் போட்டு நீங்க முதல் எடுக்க முடியாம, லாபம் எடுக்க முடியாம நீங்க தத்தளித்து கொண்டு இருக்கலாம், வீட்டை கட்டி கரையேற முடியாம இருக்கலாம், அப்படியே அது வாழ்ந்தது போல கிடக்கலாம், பல வருஷமா அப்படியே பெண்டிங்ல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்த அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். அல்லேலூயா, நிறைவான பலன். ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. இங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்ட ஒரு ரூட்டை பார்க்கிறோம். ஆரம்பத்திலே வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டது சில மாசத்திலேயே. ஆனா வாழ்க்கை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி, ஒரு விதவை, அந்த வாலிப வயசுல விதவை பெண், இந்த இளம் பெண் வாழ்க்கை தொலைந்து போனாலும், புருஷனுடைய நிழல் விலகி போனாலும், புருஷன் பூமியை விட்டு மண்ணுக்குள்ள போய்விட்டாலும், பூமி மேல வாழ முடியாவிட்டாலும், மனைவியோடு இருந்து அவங்க தகப்பனா மாறாவிட்டாலும், தனக்கு சந்ததி இல்லாவிட்டாலும் போய்விட்டாலும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதா. அல்லேலூயா. எந்த நிழல் நமக்குள்ள இருக்கிறதே இல்லையோ, யாருடைய ஒத்தாசை நமக்கு இருக்கிறதே இல்லையோ, எந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு இருக்கிறதே இல்லையோ, எந்த உறவு சொந்த பந்தம் நமக்கு இருக்கிறதே இல்லையோ, யார் நம்மோடு இருக்கிறார்களோ இல்லையோ, யார் இருக்கிறார்களோ போய்விடுகிறார்களோ, யார் நினைக்கிறார்களோ மறக்கிறார்களோ, அதல்ல விஷயம். தேவனுடைய நிழல் நம்மோடு இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சட்டங்களின் நிழலில் அப்படி கருத்துக்குள்ள நம்ம வரணும். சிலுவையின் நிழலில் நாம் வர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நிழல் தரும்படி வந்தார். அல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் தரும்படி வந்தார். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு அவர் பிறந்து அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்ன ஒரு மெயினான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே. இந்த உலகத்துல இயேசு பிறந்ததுக்கு காரணம் பாரங்கள், பாவ பாரம், கஷ்டம், கவலை, வேதனை என்கிற பாரம், குடும்ப பாரம், வாழ்க்கையில் இருக்கிற பாரம், பாவ சுமை, இது எல்லாவற்றையும் மாற்றும்படிதான் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில அவர் மனுஷனாக பிறந்தார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த மந்த் ஆஃப் கிறிஸ்மஸ், இது கிறிஸ்மஸ் மாசம், ஆண்டவர் பிறந்த மாசம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். யார் பாவிகள்? எல்லாருமே பாவிகள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று ரோமன் புத்தகத்துல நிருபத்தில் வாசி. எல்லாரும் பாவம் செய்து, all the people are sinners, Bible says. எல்லா ஜனங்களும் பாவிகள். ஆனால் எல்லா ஜனங்களையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி பரலோகம் கொண்டு போய் நிறைவான பலனை பூமியிலேயும் நிறைவான பலனை பரலோகத்திலேயும் கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியில கன்னிமரியாள் வயிற்றில பிறந்தார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற, அவர் பிறப்பை விசுவாசிக்கிற, அவருடைய மரித்ததை விசுவாசிக்கிற, அவருடைய மரணத்தை விசுவாசிக்கிற, அவர் உயிரோடு எழுந்ததை விசுவாசிக்கிற, அவர் வரப்போகிறதை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசின் பிள்ளைகளாக இருந்த நம்மை மனுக்குலத்தை தேவ பிள்ளைகளாக மாற்றினது இயேசுவின் ரத்தம், இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் மரணம், இயேசுவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் வரப்போகிறார் சீக்கிரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் அவர் வருகையில அவருடைய பிள்ளையா இருக்கிற அவர் ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போய் பலன் கொடுப்பார். இங்கேயும் நாம் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பூமி தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 67வது சங்கீதம் 5வது வசனம் 6வது வசனம். சங்கீதம் 67 5 6. தேவனே தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதியும். கவனிங்க, அருமையா சொல்றாரு சங்கீதக்காரன். தாவீது சொல்லும்போது தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, பூமி இருக்கிற எல்லா ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. God's expectation is all the people come unto me and give praise to me. அந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்கிட்ட வந்து என்னை துதிக்க வேண்டும், என்னை நினைத்து என்னை துதிக்க வேண்டும். அப்பொழுது நான் பலன் கொடுப்பேன். சகோதரர்கள் பேசாதீங்க. அப்பொழுது நான் பலன் கொடுப்பேன். பாருங்க, பூமி தன் பலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் தேசத்துல வறுமை, ஏன் தேசத்துல பொருளாதார சீரழிவு, ஏன் தேசத்துல கொலை நோய், ஏன் தேசத்துல குறைவுகள், சேதங்கள், பயம், பதட்டம், கலக்கம், சமாதான குறைவு? எதற்கு? பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பது கிடையாது.
இப்ப வாசிங்களுடைய 5வது வசனம் 67:5. ஆண்டுடைய ஆதங்கத்தை அறிந்து பூமியில் இருக்க அத்தனை ஜாதி ஜனங்களும் ஆணோ பெண்ணோ மனுஷன் ஏற்படுத்திக் கொண்ட எந்த ஜாதியோ தேவன் ஆண் ஜாதியாக பார்க்கிறார், பெண் ஜாதியாக பார்க்கிறார், மனுஷன் ஜாதியாக தான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா கொல தாட்சி இகழ்ச்சி சொல்லல் பாவம். அல்லேலூயா. பாரதியார் சொல்ல போறார். பாரதிதாசனா பாரதியார் கேட்கறீங்க, பேரே பாரதியார். அல்லேலூயா. அதுதான் பாரதியார் தான். ஆண்டவர் நல்லவர். ஜாதிகள் இல்லையடி பாப்பா கொல தாட்சி இகழ்ச்சி சொல்லல் பாவம். எல்லாருக்கும் தெரிந்தாலும் எத்தனை பேர் ஜாதி மதம் பார்க்காம இருக்கிறாங்க? இன்னும் ஜாதி மதம் அந்த இன பேதம் எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் எல்லா ஜனங்களும் ஆண்டர் நோக்கி துதித்தால், ஆண்டர் நோக்கி கையெடுத்தால், ஆண்டர் முன்னாடி மண்டிக்கிட்டால் கர்த்தர் சொல்ற பூமி தன் பலனை கொடுக்கும். வறுமை இருக்காது, சேதம் இருக்காது. எத்தனையோ வருஷங்கள் தண்ணி இல்லாத பஞ்சம், மழை இல்லாத பஞ்சம் அதெல்லாம் இருக்காது. இந்த வருஷம் கர்த்தர் நல்ல மழை கொடுத்தது போல வருஷம் நல்ல மழையை கொடுத்து சேமத்தை கர்த்தர் தருவார். இதற்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது பொண்ணோ பொருளோ ஆடோ மாடோ பணமோ எதுவுமே அல்ல. எல்லா ஜனங்களும் கர்த்தரை துதிப்பார்களாக. அல்லேலூயா. All the people should come to the church and accept the Lord Jesus Christ is a savior and give praise to the Lord. Then the Lord will give blessing the whole earth. அந்த பூமி முழுவதும் கர்த்தர் ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று சொன்னார். எல்லா ஜனங்களும் அவரே ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் ஆலயத்தில் வந்து அவரை துதித்தால் நிச்சயமாகவே பூமி தன் பலனை கொடுக்கும் என்று தீர்க்கதரிசியாகிய தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பூமி தன் பலனை தர வேண்டும். ஜனங்களே நீங்க எல்லாரும் பலன் அனுபவிக்க வேண்டும். உங்க நிலங்கள் விளைய வேண்டும், வாடு மண்கள் பெருக வேண்டும், கையில உங்க வேலையில பலனை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார். எல்லா ஜனங்களும் ஏகோபித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை துதித்தால், அவரை ஆராதித்தால், அவரை கும்பிட்டால், அவரை வணங்கினார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கைகளை உயர்த்தி சொன்னோம். அப்போ கர்த்தர் எதிர்பார்க்க எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பிரைசிங் from us. நம்மிடத்துல அவங்க எதிர்பார்க்கிறது துதி. துதி பலிய செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. அல்லேலூயா. அந்த நன்றி பலிகள், அந்த thanksgiving heart. We want a thanksgiving heart. We need the thanksgiving heart to give praise to the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு அந்த நன்றியுள்ள இதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பூமியில் இருக்கிற அத்தனை ஜாதி ஜனங்களும் கர்த்தரை துதித்தால் போதும், பூமியில குறை இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா பூமியை ஆசீர்வதிக்கிறது என்ன? பூமி பலம் கொடுக்கணும் உங்களுக்கு. மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ இல்லையோ, ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். குடும்பத்தோடு துதியுங்கள். குடும்பத்தில் ஆண்டு ஏற்றுக்கொண்ட எல்லாரும் துதியுங்கள். உங்களுக்கு பலன் கொடுப்பார் கர்த்தர். என்ன பலன்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்கு அடைக்கலமான உனக்கு அவராலே சாதாரண பலன் அல்ல, நிறைவான பலன். அல்லேலூயா. அந்த நிறைவான பலன் ரூத்துக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைவான பலன் உண்டாவதாக. வாழ்க்கை இழந்தவன் ஆரம்பத்திலே விதவையாகி விட்டார். நான் ஒரு நாட்டுக்கு எஜமானியாக கர்த்தர் அவளை மாற்றினார். அல்லேலூயா. ஆணுடைய சட்டையின் கீழும் புருஷனுடைய நிழல் போனாலும், புருஷனுடைய பந்தம் அறுத்து போனாலும், புருஷன் இறந்து போனாலும் என்றைக்கு இறக்காமல் உயிரோடு அந்த இயேசுவை நான் பிடித்துக் கொள்வேன். என் வாழ்க்கைக்கு அவர் பதில் சொல்லுவார். என் வாழ்க்கைக்கு அவர் ஆரம்பிப்பார். வாழ்க்கையை அவர் ஆரம்பிப்பார். என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு அவர் சொல்லுவார். என் மாமியாரால முடிவு சொல்ல முடியல, என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு சொல்றாங்க. என் மாமனார் போயிட்டாரு, என் புருஷன் போயிட்டாரு, என் மச்சன போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாரு, என் மூத்தார் போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. We are all widows. மாமியாரு, என் சகோதரி, நான் 3 பேரும் விதவை ஆகிட்டோம். ஒரு பெரிய துயரம். 3 ஆண்கள் கிடையாது, 3 லேடிஸ் தான். இவ்வளவு பெரிய ஒரு போராம தரிதாபம். இந்த நிலைமையில நகோமிக்கே இல்லாத ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இந்த ரூத்துக்கு வந்தது. அந்த இளம்பெண் அந்த இளமையான ரத்தத்தினால இன்னொரு வாழ்க்கை தானா தேடிட்டு இருக்கலாம். அல்லது பெற்றோர் தேடி வச்சிருப்பாங்க. இரண்டாவது ஒரு திருமணம் பண்ணி கொண்டிருக்கலாம் தானாகவே, அல்லது மாம்சம் பிரகாரமாக அவள் போயிருக்கலாம் விக்கிரகத்தை நாடி. அவள் ஒரு விக்கிரக தேசத்துல இருந்து, மோவாப் தேசத்துல ஒரு பெண், ஆண்டவருடைய தேசத்துல ஒரு பெண் அல்ல. கிறிஸ்தவனை மறந்தாலும் அவள் மணக்கும் போது அவள் கிறிஸ்தவர் அல்ல. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவனை கட்டி கொள்ளும் போது, திருமணம் பண்ணும் போது அந்த ரத்தத்தில் இருக்கிற வல்லமை அவளுக்குள்ள வந்து, அந்த புருஷனுடைய பக்தி அவளுக்குள்ள வந்து இருக்க பிடித்துக் கொண்டார். நீங்க
ஒருவேளை ஆண்டவரை அறியாத குடும்பத்துல நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லது புருஷனோடு வாழ வந்த பிறகு, ஆலயத்துக்கு வந்த பிறகு, இயேசுவின் ரத்தம் உங்க சரீரத்துக்குள்ள ஓடணும். இயேசுவின் சிந்தனை, இயேசுவின் எண்ணம் உங்க நடவடிக்கையில, உங்க செயல்ல பிரதிபலிக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் ரூத்துக்குள்ள இருந்தது. இப்போ ஆண்டவருடைய ரத்தம், அல்லேலூயா, ஒரு கிறிஸ்தவனுடைய ரத்தம், ஒரு வேதத்தின் ரத்தம், ஒரு சத்தியத்தின் ரத்தம் அவருக்குள்ள ஓடுறதுனால நாங்க எதை சொன்னாலும், நீ போமா, உன் அண்ணன் தம்பி, உன் அப்பா அம்மா நல்ல வாழ்க்கை தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு வயசாகி போச்சு, நானே சாக்க போறேன், யார் கூட என்ன பண்ண போறேன், எனக்கு பிள்ளைங்களும் கிடையாது, 22 பிள்ளை இறந்து போயிடுச்சு சொல்லும் போது, அப்படி இல்லை, உன் தேவன் என் தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ போகிறதால் நானும் வருவேன், நீ சாப்பிடுறதால் நானும் சாவேன், நீ கும்பிடுற தெய்வத்தை நானும் கும்பிடுவேன். இந்த தீர்மானத்தை எடுத்த ஒரு ரூட் எத்தனை வயசுல, ஒரு 18-20 வயசுல, சின்ன வயசு, ஆரம்பத்திலே புருஷன் இழந்துட்டான். ஒரு விதவை தாய்மார்கள் இருக்கலாம். ரூத்தை வாழ வைத்த கர்த்தர் உங்களை வாழ வைப்பான். அல்லேலூயா. இளம் சகோதரிகள் இருக்கலாம். ரூத்தை வாழ வைத்த ஆண்டவர் அவன் செய்தது, அவருடைய சட்டையின் நிழல்ல வந்துட்டான். இந்த நிழல் என்னை விட்டு போகாது. புருஷனுடைய நிழல் போய்விட்டது, மாமனுடைய நிழல் போய்விட்டது, மூத்தவனுடைய நிழல் போய்விட்டது, என் குடும்பத்தின் நிழல் போய்விட்டது, எல்லாம் வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதமே போய்விட்டது. ஆனா இயேசுவாகிய நிழல், அவர் நிழல் மாத்திரமல்ல, அவர் நிஜம். அல்லேலூயா. நிழல் என்று சொன்னா பாதுகாப்பு, இளைப்பாறு, அதுதான் நிழல் சொல்லப்படுது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சிட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு சிட்டைகளின் கீழே நிழலாய் அல்ல, அடைக்கலமாய். அல்லேலூயா. நிழல் கடந்து போகலாம், ஆனா அடைக்கலமா வரும்போது அது கடந்து போகாது. அல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலம், பலமும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான சுயமா இருக்கிறார். சங்கீதம் 46 அங்கே பிரியமானவர்களே, நிறைவான பலன் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வாழ்க்கை நிறைவாய் முடிந்தது. ஆரம்பம் அப்பமா இருந்தால் முடிவு நிறைவா இருந்தது, முடிவு சம்பந்தமா இருந்தது. அல்லேலூயா. ஒரு தேசத்தின் எஜமானை, அந்த நாட்டின் எஜமானை மனக்கு, ஒரு போவாசை மணக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி தேசத்தின் முதல் குடிமகனாகிய அவன், அந்த தேசத்தின் முதல் குடும்ப எஜமானாகி அந்த போவாசை மணக்க கர்த்தர் அவளுக்கு இந்த வாழ்க்கையை கர்த்தர் தேடி கொடுத்த காரணம், ஆண்டு தேடி வந்தவங்க ஒரு நாள் கெட்டு போனதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை நிழல் விட்டு போயிருக்கலாம், எத்தனை உதவி விட்டு அழுது போயிருக்கலாம், எத்தனை ஹெல்ப் பண்றவங்க உங்களுக்கு பார்க்க கொடுத்து நிறைவேற்றாம போயிருக்கலாம், எத்தனை காரணம் எதிர்பார்த்து நீங்க அதுல நஷ்டத்தை கூட அனுபவித்திருக்கலாம். ஆனா அந்த நிழல்லாம் மாறி போயிடும். அது நிழல். ஆனா ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், ஆண்டவர் நமக்கு அவர் நிச்சயம், அவர் நிழல் அல்ல, நிச்சயமாய் நம்ம கூட இருந்து நமக்கு நிறைவான பலன் கொடுக்கிறவர். ரூத்தை நிறைவாய் வாழ வைத்தவர் உங்களை நிறைவாய் வாழ வைப்பான். ரூத் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் தான் தெய்வம், இயேசு தான் தெய்வம். நான் வாழ வந்த இந்த குடும்பத்துல வளர்கிற தேவன் தான் தேவன், இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கைப்பிடித்த கனவு போயிட்டாரு, ஆனா நான் கும்பிடுற ஆண்டவர் என்ன விட்டு போக மாட்டாரு. இவர் மெய்யான தேவன் என்று பிடித்துக் கொண்டான். ஆகவே இந்த வாழ்க்கை மங்களகரமா இருந்தது, இந்த வாழ்க்கை செழிப்பா இருந்தது, இந்த வாழ்க்கை பிரகாசமா இருந்தது. இயேசுவுக்கு பாட்டியாகிற ஒரு பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தான். அல்லேலூயா. இவன் சந்ததியில தான் இயேசு நாளே வந்து பிறக்கிறார். இயேசுவுக்கு பாட்டி மாதிரி ஆகிறாங்க. இவங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து அந்த சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் வரலாறு நீங்க மத்தேயு சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்க ரூத் பெயரை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு தான் இயேசு பெயர் வருது. இந்த சந்ததியில இயேசு பிறந்தார். கேட்டதி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அவரை ஏற்றுக்கொண்ட உங்களை உங்கள் கிராமத்துல, சரித்திரத்துல, உங்க வகராவுல இடம் பிடிக்க முதன்மையான மாற்ற கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அடித்தது, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, உங்க புருஷன் விட்டு போயிட்டாரு, அந்த புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, ஒரே குடும்பம் வந்து ஒரே கொந்தளிப்பா இருக்கிறது. இவர்கள் தேட போறது அநேக சத்துருக்கள் நினைக்கலாம். ஆனா கர்த்தரோ கொந்தளிப்பை அமர்த்துவா, புயலை அமர்த்துவா, அலைகளை அடக்குவா. அல்லேலூயா. உங்க குடும்பத்துல எல்லா போராட்டங்களை அடக்கி அமர பண்ணி ஒரு நிறைவான பலனை அனுபவிக்க கர்த்தர் கிருபை. யாரு போனாலும் பரவாயில்ல, யாரு உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கரத்தை விடாதீங்க. கர்த்தருடைய கரம் என்பதை விட அவருடைய பாதத்தை விடாதீங்க. அல்லேலூயா. மண்டிடுவேனும் பாதத்திலே எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை,
மண்டிடுவே உம் பாதத்திலே, மண்டிடுவே உம் பாதத்திலே. ஹல்லேலூயா. அதை பாதத்துல மண்டிட்டு ஜெபித்தால் போதும், பாதத்தை பிடித்துக் கொண்டா போதும். உங்க குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி நிறைவான பூமி தன் பலனை கொடுக்கும். எப்பொழுது தெரியுமா? எல்லா ஜனங்களும் துதிக்கும் போது. குடும்பத்துல பல குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. அதுதான் குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. இந்த மாசம் கடைசியில் ரெனியூ பண்ணுங்க. அது அஸ்தமனமாகி போயிருக்கலாம், அது உதயமாகட்டும். நீங்க எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து நைட்ல நீங்க ஜெபம் பண்ணும்போது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. வாழ்க்கையில ஆசீர்வாதம் உதயமா. ஹல்லேலூயா. அஸ்தமனம் முடிந்து போகும், உதயமாகும், ஒரு பிரகாசம் வாழ்க்கை உண்டாகும். இந்த வருஷம் செய்கிற கை தொழில்ல கர்த்தர் உனக்கு நிறைவான பலன், பூமி தன் பலனை உனக்கு தரும். கை தட்டி கர்த்தரை மக்கள் கொடுத்தோம், ஆண்டவருக்கு மக்கள் கொண்டாடலாம். இரண்டாவது நிலையான பலன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவர் இந்த வசனம் பொதுவாக 7 விதமான ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு பண்றாரு. ஆனா இங்க ஒரு வசனத்துல மாத்திரம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கிறேன். அது வசனம். 2வது வசனத்துல மட்டும் 4 ஆசீர்வாதத்தை இவர் கட்டளையிடுகிறார். அது மொத்தம் 7 ஆசீர்வாதம் இருந்தால் பெரிய ஜாதியாக்குவேன், 2வது ஆசீர்வதிப்பேன், 3வது பேரை பெருமைப்படுத்துவேன், 4வது ஆசீர்வாதமாக இருப்பான். ஹல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். You will be increased. நீ பெருகுவா. You will be blessed. நீ ஆசீர்வதிக்கப்படுவா. I will make your name great. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். I will bless you. உன்னை ஆசீர்வதிப்பேன். 4 ஆசீர்வாதம் அந்த ஒரு வசனத்துல. பொதுவாக 7 ஆசீர்வாதம். அந்த 3வது வசனம் வரை அடுத்து வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்க 5வது ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன். 6வது சபிக்கிறவனை சபிப்பேன். 7வது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை கொண்டுதான் பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். கை தட்டி 7 விதமான ஆசீர்வாதம், 7 விதமான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுத்த அந்த 7 பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் இயேசு சிலுவையில சிந்தின ரத்தத்தினால அவரை விசுவாசிக்கிற, அவரை ஏற்றுக்கொள்கிற, அவரை ஆராதிக்கிற எல்லாருக்கும் இந்த 7 ஆசீர்வாதமும் நமக்கு வருகிறது என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எல்லாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நிலையான ஆசீர்வாதம். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் இதுவரைக்கும் அவனுடைய சந்ததியிலே இஸ்ரவேல் தேசத்திலே கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நிலையான ஒரு ஆசீர்வாதம், நிலையான ஒரு பலன் தேவன் கொடுக்கிற. என்ன பலன்? பெரிய ஜாதியாவா. You will be multiplied. நீ பெரிய ஜாதியாவா. உன் சந்ததியை, உன் வம்சத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்வதை நான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நீ பெருகுவா. You will be increased. நீ பெருகுவா. ஒரு பெருக்கம். இந்த பெருக்கம் பாருங்க, எல்லாருக்கும் இருக்கிற வளர்ந்து கொண்டே இருக்க மாட்டாங்க. உயர்வு தாழ்வு வாழ்க்கையில வரும். ஆனா ஆண்டு சொல்லிருக்காரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருக்கம் பெருகிக் கொண்டே இருக்கும். இப்போது இருக்கிற நிலைமையை பார்க்கலும் 1000 மடங்கு நீங்க பருகி பெருகும்படி உங்க தேவனாகிய கர்த்தர் நம்மளும் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போது இருக்கிற நிலைமை விட தாவீது வர வர விருத்தி அடைந்தான், பலப்பட்டான். தாவீது விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நிறைவான பலன் கொடுத்த ஆண்டவர் மாத்திரமல்ல, நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் துதிக்கும். அப்பொழுது குடும்பம் முழுவதும் நிறைவான பலன், கைது செய்த வாழ்க்கையில வேலையில நிறைவான பலன், நீங்க வாழ்க்கிற வாழ்க்கையில நிறைவான பலன். ரூத்துடைய வாழ்க்கை அஸ்தமாகி போய்விட்டது. ஒரு பலன் வைத்திருப்பான், என் சகோதரி அங்க போயிட்டா, ஏற்கனவே மாமியார் விதவை, அந்த தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது, அங்க போய் என் சகோதரி போயிட்டா, அப்பா அம்மா வேணும்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டா என்று சொல்லி தன்னுடைய சகோதரி ஓர்வாள். அவன் ஒரு மாதிரி நினைச்சிருக்கேன், எங்க ஊர்பட போறா, நான் இன்னொரு புருஷன் கேட்டு நான் தான் இருக்க போறேன், என் விதவையா தான் இருக்க போறா, 12 வயசுல 20 வயசுல அப்படி நினைச்சாங்க. ஆனா ஒவ்வொருவருடைய பெயர் அதுக்கப்புறம் ஆண்டு எழுதவே இல்லை. ஆனா ரூத்துடைய பெயர்
இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த பெயர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள, உங்க கிராமத்துல நீங்க வாழ்கிற ஏரியாவுல உங்களுடைய பெயர் நிலைநிற்க, உங்க வம்சம் நிலைநிற்க நிறைவான பலனை தருவார். குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்ல, எந்த நிழல் உங்களை விட்டு போனாலும், எந்த உதவி உங்களை விட்டு போனாலும் ஆண்டு பார்த்த ரூத்தை போல பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போது நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இரண்டாவது நிலையான பலன், நிலை, ஸ்டாண்டர்ட் blessing, நிலையான ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு? இங்கு ஆபிரகாம் பார்த்த ஆண்டவர் சொல்றார் 12:1, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, எல்லாத்தையும் விட்டு இங்கிருந்து எழுந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. ஆபிரகாமே, உனக்கு பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஆடு மாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, நீ பெரிய சீமானா இருக்கிற, ஆனா நீ நினைக்கிற ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா, நீ நினைக்கிற குழந்தை பாக்கியம் வேணும்னு சொன்னா, நீ நினைக்கிற அந்த புத்திர பாக்கியம் வேணும் என்று சொன்னா, இவ்வளவு லட்சாதிபதியா இருக்கிற உனக்கு வம்சத்தை ஆள ஒரு புத்திரன் வேண்டும் என்று சொன்னா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, என் கட்டளை கீழ்ப்படி. நீ வச்சிருக்கிற பொண்ணோ பொருளோ பணமோ செல்வமோ, நீ எதிர்பார்க்கிற சுகத்தை புத்திர பாக்கியத்தை உனக்கு கொடுக்காது. நான் நினைத்தாதான் உனக்கு கொடுக்க முடியும். நான் நினைத்தாதான் உன் மனைவி கர்ப்பவதி ஆகும். நான் நினைத்தாதான் உன்னை தகப்பன ஆக்குவேன். ஆகவே பணத்தாலேயோ ட்ரீட்மெண்ட்னாலேயோ வேற எதுனாலும் முடியாத நீ எல்லாத்தையும் முட்டி மோதி பார்த்துட்ட. டாக்டர்கிட்ட போய் உனக்கு நல்ல செய்தி சொல்லல, இல்லப்பா உனக்கு வேலை இல்லை, உன் மனைவிக்கு வேலை இல்லை, ஒரு 2 பேரும் ஃபால்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வயசு தள்ளி போயிடுச்சு, இல்ல கர்ப்பப்பை சரியில்லை, உன் உடம்பு சரியில்லை, உனக்குள்ள வேலை இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு எல்லா வைத்தியத்தையும் பார்த்து வந்துட்டேன். ஆனா நீ லட்சாதிபதி, நீ கோடீஸ்வரன், கோடி ரூபாய் பணத்தினால நீ ஒரு தகப்பனாக முடியல. ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமே, டாக்டர் கைவிட்டாங்களா? மருந்து மாத்திரை கைவிட்டுச்சா? பெரிய சினிமான் தண்ணி, பெரிய சீமான் நீ, பெரிய அதிபதி நீ, உனக்கு பணத்துலாம் ஒன்றும் குறைவு கிடையாது, ஆடு மாடுலாம் ஒன்றும் குறைவு கிடையாது, வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது. ஆனா நான் விருப்பம் எதனால் நிறைவேறல, இதை ஆள் உனக்கு ஒரு பிள்ளை இல்லை, அது வேணுமா? நானே மெய்யான தேவன், என்கிட்ட நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அந்த ஆண்டவரே மெய்யான தெய்வம் என்பதை ஆபிரகாம் நம்பினான். அல்லேலூயா. அது வரைக்கும் சந்தித்திராத ஒரு தேவன், அது வரைக்கும் எத்தனையோ காரியங்களை அவன் பின்பற்றி எத்தனையோ வழிபாடுகளை செய்தவன். இயேசு தரிசனமாகும் போது இவரை மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தான். அவர் சொல்லை கேட்க ஆரம்பித்தான், அவர் சொல்வதை செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. பின்பற்ற ஆரம்பித்தான், அவர் சொல்லை கேட்க ஆரம்பித்தான், அவர் சொல்படி செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவரை பின்பற்ற ஒரு முடிவு எடுப்போம். Take good decision to follow Jesus Christ in our life. நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்ற ஒரு முடிவு எடுப்போம். வருஷத்துக்கு கடைசியில ஆண்டு பிறந்த மாசத்துல I will follow you Jesus from today. I take good decision from the temple of God. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உன்னையே நான் பின்பற்றுவேன், உண்மையே நான் ஃபாலோ பண்ணுவேன், நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் எஜமானன், உங்களுடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்றுவேன், உங்களுடைய வார்த்தையை கேட்பேன், உங்களுடைய வார்த்தையை நான் செய்வேன். 3 காரியம். ஒன்று, கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தான், ஒரு முடிவு எடுத்தான், கர்த்தரை பின்பற்றுவேன். இரண்டாவது அவர் சொல்ல கேட்டான், முதல்ல சொல்ல கேட்டான், இரண்டாவது கர்த்தரை பின்பற்ற ஒரு முடிவு எடுத்தான், மூன்றாவது எடுத்த முடிவுல நிலைச்சிருந்து அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படி செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆண்டவர் டக்குன்னு வந்து உடனே வந்து கிளம்புறாரு. அங்கிருந்து நீங்க ஆனந்தா கிளம்பிருக்குமா? நான் இவ்வளவு ஆடு மாடு இருக்கு, எத்தனை வருஷம் என் சொந்த ஊரு, எனக்கு நான் குறைவு, நான் ராஜாவால இருக்கிறேன், 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடும், அவ்வளவு சொத்து இருக்கு, எனக்கு ஒரு குறையுமே இல்லை, என்னையா ஊர்ல இருந்து ரெண்ட காலம் சொல்றீங்க? ஒரு கேள்வி கேட்கலாம். அவருக்கு தெரியும், இந்த தேவனை பார்க்கும் போதே தெரியுது, இவர் கருணையுள்ள தேவன், இவர் இரக்கமுள்ள தேவன், இவர் சொன்னதை செய்கிறவர், அவர் இதுவரைக்கும் எதுவும் என்கிட்ட வந்து பேசல. ஆனா இந்த இயேசு, நான் அறியாதவரா இருந்தோம், அவர் அறியப்படாதவரா இருந்தோம், நான் அவருக்கு பழக்கம் இல்லாதவரா இருந்தோம், அவரை நான் வணங்காதவரா இருந்தோம், என் குறையை பார்த்து என்னை தேடி வந்து எனக்கு தம்மை வெளிப்படுத்தி அவரை பார்க்க வைத்து அவரை குரலை கேட்க வைத்தாரு. இவர் என்னை கைவிட மாட்டாரு, இவர் என்னை மோசம் பண்ண மாட்டாரு என்று சொல்லி அவர் ஆண்டவரை பின்பற்ற, அந்த சத்தத்தை கேட்டு அவரை பார்த்து பின்பற்ற ஆரம்பித்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்ய ஆரம்பித்தான். அதனால 7 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? பெரிய ஜாதி. 2வது ஆசீர்வாதமா இருப்பா, 3வது பேரை பின்படுத்துவேன். நீங்க ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை
ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உனக்குள் சகல ஜாதிகளும் உன்னை கொண்டுதான் அவங்க மகனாவுக்கு ஆசீர்வாதம், உலகத்துக்கு ஆசீர்வாதம். இந்த 7 ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு இயேசு ரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும், ஞானசாரத்தை எல்லாருக்கும் இந்த 7 ஆசீர்வாதம் இயேசு மூலமா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைக்கலையா? ஃபாதர் அதிகமா அழகா பாடுறாரு இல்லையா? ஃபாதர் பெக்மான் சார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு ஆபிரகாமின் 7 ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற வளங்கள் எல்லாருக்கும் இலவசமா. அல்லேலூயா. ஆமா. இந்த 7 ஆசீர்வாதம் மாத்திரம் இல்ல, 70 ஆசீர்வாதம் மாத்திரம், ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இயேசு மூலமாய் நமக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கேட்போம், ஒரு முடிவு எடுப்போம், ஒரு பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எதை கேட்டோமோ, எதை கேட்கிறோமோ அதை செய்வோம். வாழ்க்கையில நிச்சயமாகவே நிலையான பலன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. இதை ஏன் நிலையான பலன் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது, ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு சென்றது, யாக்கோபின் ஆசீர்வாதம் யோசேப்புக்கு சென்றது, யோசேப்பின் ஆசீர்வாதம் அவன் பிள்ளைகளுக்கு மகனாவுக்கு. இதுவரைக்கும் அந்த ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, யாக்கோபின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, யூத சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லது இஸ்ரவேல் சந்ததி, தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உலகம் இருக்கிற வரைக்கும், மனுக்குலம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நிலையான ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே போகும். ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அல்லேலூயா. ஒரு ஜெனரேஷன் தொடங்கி அடுத்த ஜெனரேஷன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் உன் பிள்ளைக்கு போகும், உன் பிள்ளைக்கு இருக்குது அவன் பிள்ளைக்கு போகும், அப்படியே மாறி 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 இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து கொண்டே போகும். அல்லேலூயா. இது குறையாது. எனது நிலையான ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இங்காவது குறைஞ்சதா? இல்லையே. அடுத்த 100 மடங்கு ஈசாக்கு பலன் பெறார். நிறைவான பலன் விதைதான் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தார். அடுத்து யாக்கோபு ஒண்ணு இல்லாம இருந்தாரு, 2 பரிவாரங்களுடைய சீமானாய் கர்த்தர் மாத்தினார். அடுத்து யோசேப்பு ஒண்ணு இல்லாம இருந்தாரு. இவங்க எல்லாரும் பார்க்கலாம் டாப்ல 4வது ஜெனரேஷன் யோசேப்பு. எகிப்துல வெளிநாட்டுல போய் எகிப்துல பார்வோனின் சீட்ல உட்கார்ந்து ஆட்சி செய்கிற அளவுக்கு ஒரு பிரதமர் போஸ்டிங், எல்லா நாடுகளையும் காப்பாற்ற ஒரு மனுஷனா யாக்கோபு பிள்ளை யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தினார். பாருங்க, இருக்கிறதுக்கு அதிகமா போகும் ஆசீர்வாதம். இப்ப நாங்க இருக்கிறேன் இந்த சபையில, என் பிள்ளை வரும்போது இன்னும் டாப் இருப்பான் ஊழியத்துல. நீங்க இருக்கிறீங்க, உங்க பிள்ளை வரும்போது நீங்க செய்யற வேலையை விட அதிகமான வேலை செய்யும். நீங்க இருக்கிற வீட்டை விட நல்ல ஒரு பெரிய வீட்டை கட்டுவோம். நீங்க சம்பாதிச்ச நிலத்தை விட அதிகமான நம்ம நிலத்தை சம்பாதிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற நாலேஜை விட அதிகமான நாலேஜ் உங்க பிள்ளைங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. நமக்கு இருக்கிறது அப்படியே அபிவிருத்தி ஆகும். விதைவிதைத்தா நிறைய அறுப்பு பாருங்க. அது போலதான் கர்த்தரை சேவிக்கிற சந்ததி பெரிய ஜாதி ஆகும், ஆசீர்வாதமா இருக்கும். பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவாரு, ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை சபிக்கிறவனை சபிப்பார், ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நமக்குள் சகல ஜாதிகளும் நம்மை கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அப்படி போல அல்லேலூயா. இதன் நிலையான ஆசீர்வாதம், இந்த நிலையான ஆசீர்வாதம் குறையாது. ஏன்னா ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததி எனப்படும். கர்த்தருடைய சந்ததி, நீதிமானுடைய சந்ததி பெருகிக் கொண்டே போகும். அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும், அந்த ஆசீர்வாதம் நிலைக்கும். நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதை என் கண் காணவில்லை. பைபிள் சங்கீதக்காரன் சொல்றார், நீதிமானுடைய சந்ததி கைவிடப்பட்டதையும் அப்பத்துக்கு அலைந்ததையும் என் கண் காணவில்லை. நீதிமான் சந்ததி மற்ற சந்ததி கொடுக்கிற அளவுக்கு உங்கள் சந்ததியில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். அதுக்கு 3 காரியம் தேவை நிலையான ஆசீர்வாதம். அவர் சொல்றதை கேட்போம், அவரை பின்பற்ற முடிவெடுப்போம், கேட்டதை செய்வோம். அல்லேலூயா. கேட்போம், பின்பற்ற முடிவெடுப்போம், 3வது கேட்டதை வாழ்க்கையில செய்வோம். அப்பொழுது இந்த 7 விதமான ஆசீர்வாதம் பொழுது இது நிலையான ஆசீர்வாதம் மாற்றுவார். அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு இல்ல, நம்ம சந்ததிக்கு நம்மளதான் மற்றவர்களையும் ஆண்டு என்ன பண்ணுவாரு? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். எபிரேயர் 13:14, எபிரேயர் 13:14 பைபிள் கடைசி. நிலையான நகரம் இங்கே நமக்கு இல்லை. அந்த நிலையான என்பதற்கு ஒரு வசனம் நம்மளுக்கு மேற்கோள் காட்டினேன். முதல் நிறைவான பலன், அது ஆரம்பத்திலே வாசிப்போம். 2வது நிலையான பலன், நிலையான நகரம் இங்கே இல்லை.
There is no standard city here. அந்த எர்த், இந்த பூமியில நிலையான நகரம் கிடையாது. எந்த நகரமும் எந்த சிட்டியும் அது டெல்லியோ பஞ்சாபோ மும்பையோ என்னவோ சென்னையோ நிலையா இருக்க போறது கிடையாது கடைசி வரைக்கும். அல்லேலூயா. ஏன்னா வானம் பூமி முடிந்து போகும். ஒரு நாள் கர்த்தர் வானத்தையும் பூசா மாத்துவாரு, பூமியை பூசா மாத்துவார். நான் சொல்லல, வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் சொல்கிற வேதம் சொல்கிறது, வானம் பூமி முடிந்து போகும், புதிய வானம் புது பூமி உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 13:14 நிலையான நகரம். இங்கே நமக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நிலையான அல்லது எபிரேய ஆக்கியம் சொல்கிறார், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வாசி. வரப்போகிற நிலையான நகரம், the heaven, God's house, a standard house, a permanent house. அப்ப நிலையான நகரம் பரலோகம் இறங்கி வர நம்ம காத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நிலையான பலன் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த நிலையான பலன் யாரு கொடுக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, அவரை பின்பற்ற முடிவெடுக்கிறவர்களுக்கு, கேட்டதை வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறவர்களுக்கு இந்த ஆபிரகாம் 7 ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசு மூலமாக கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீர்கள், ஒரு தீர்மானம் எடுங்கள், கடைசி வரைக்கும் I will follow Jesus Christ in my life. நான் பின்னாடி போக மாட்டேன், அவரையே பின்பற்றுவேன், பின்பற்ற வேண்டிய முறைகளை பின்பற்றுவேன், சரியாக பின்பற்றுவேன், 100% பின்பற்றுவேன். அல்லேலூயா. நான் எதை அவர்கிட்ட கேட்கிறோனோ, பைபிள்ல இருந்து, வேதத்திலிருந்து, ஊழியக்காரன் வாயிலிருந்து அந்த வார்த்தையின்படியே நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ அர்ப்பணிக்கும் போது இந்த கேட்ட 7 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். எபிரேய ஆக்கியோர் சொல்கிறார், எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இல்லை, நிலையான நகரம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிலையானது. நிலையான நகரம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கடந்து போகிறோம், இங்கே வாழ முடியாது. அதான் நிலையான நகரம் நமக்கு இல்லைன்னு சொல்றேன். இந்த பூமி அப்படி இருக்காது, ஒரு நாள் எல்லாத்தையும் மாத்துவார். வானத்தையும் பூமி கர்த்தர் புதுசா மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இந்த பூமியை வானத்தை கர்த்தர் மாற்றி புது வானம் புது பூமியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க எபிரேய ஆக்கியம் சொல்லும் போது வாசிங்க, நிலையான நகரம் இங்கு இல்லை, வரப்போகிற நகரத்தை நாடுகிறோம், பரலோகத்தை நாடுகிறோம். ஆகையால் என்ன செய்யணும்? நிலையான நகரம் நமக்கு கிடைக்க, பரலோகம் கிடைக்க, நிலையான பலன் நமக்கு பெருக நம்ம என்ன செய்யணும்? பூமியில வாசிங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு 3 காரியங்கள் சொன்னாரு ஆபிரகாம் விஷயத்துல. என்ன 3 காரியம்? நிலையான பலன் பெற்றுக்கொள்ள, அவ்வளவுதான். இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு விஷயம் இதுதான் நமக்கு இருக்குது மனசு. முதலாவது அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். ஆபிரகாம் வந்து பேசுனதை கேட்டான். இரண்டாவது முடிவெடுத்தான், ஆண்டவர் முன்னாடி போகணும் என்று சொல்லி. மூன்றாவது எதை கேட்டாரோ அதை செய்யறதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தார். கேட்கணும், அவரை பின்பற்றணும். மூன்றாவது கேட்டதை செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. இதை செய்த 7 ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொடுத்த இந்த 7 ஆசீர்வாதம் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், நம்ம சந்ததி இருக்கிற வரைக்கும் அந்த நிச்சயமா தருவார். இதுல there is no doubt. அல்லேலூயா. இதுல டவுட் தேவையில்லை உங்களுக்கு. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு? இந்த நிலையான நகரம், நிலையான பரலோகம், நிலையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு வாசிங்க 17வது வசனம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியை பாருங்க. முதலாவது ஸ்தோத்திர பலி. அல்லேலூயா. ஆமா, பிரைசிங், தேங்க்ஸ்கிவிங். உதடுகளின் கனிகளாக ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுது அவருக்கு ஏறிட போகும். அல்லேலூயா. இதுல கர்த்தர் பிரியமா இருக்கிற இந்த வசனம் முடிகிறது. இப்படிப்பட்ட பலியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு பிரியமானதை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நிலையான நகரத்துக்குள்ள பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார். பூமியில நாம் வாழ்கிற வரைக்கும், நம்ம தலைமுறை இருக்கிற வரைக்கும், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் our blessing transfer ஆகும் சொன்னார். நிலையா இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் நானும் செய்ய வேண்டியது புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், நீ ஸ்தோத்திர பலியிடு. அல்லேலூயா. Give thanks to the Lord daily through your mouth or lips. உன் உதடுகளின் மூலமாக, அது வாயின் மூலமாக ஸ்தோத்திர பலியிடு. நன்றி சொல்லு, உனக்கு நிலையான ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. நன்றி சொல்லு, உதடுகளின் கனிகளாகி ஸ்தோத்திர பலி செலுத்து, நிலையான நகரத்துக்கு உன்னை கொண்டு போங்க, பரலோகத்துக்கு. அல்லேலூயா. இரண்டாவது நன்மை என்கிற பலி. அடுத்த வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யும் நிலையான நகரம்
a standards to be, a abundance to be. நமக்கு வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஸ்தோத்திர பலி தினந்தோறும் கர்த்தருக்கு சொல்ற, இரண்டாவது நன்மை என்கிற பலி. அல்லேலூயா. நன்மை என்கிற பலி. நன்மை செய்யும் மறவாதீர்கள். நன்மை செய்யும் சொல்லப்படும். ஆண்டவர் பிறந்து நன்மை செய்கிறவராய் சொல்லி தெரிந்தார் உலகத்தில் பிறந்து. அல்லேலூயா. தீமை செய்யாதீர்கள். விரோதிக்கு கூட நீங்கள் தீமை செய்யாதீர்கள். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும் சொன்னார். துன்பப்படுத்துங்க ஜெபம் சொன்னார். சத்துருவை சிநேகிதர் ஆண்டு சொன்னார். ஆகவே தீமை செய்கிற குணம் பிசாசுடைய குணம், நன்மை செய்கிற குணம் ஆண்டுடைய குணம். ஆனால் இயேசு உலகத்துல வந்து சிலுவையை சுமக்கும் போது கூட தன்னை சிலுவையில அறைந்தவர்களோடு பார்த்து, பிதாவை இவங்களை மன்னியும், நாங்க செய்வது என்ன. யூதாச பார்த்து கேட்கிற, சிநேகிதனே முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்கிறான். காட்டி கொடுத்த துரோகி எங்க யூதாச பார்த்து கேட்கிறாரு, சிநேகிதனே, ஓ மை டியர் ஃப்ரெண்ட், நீ என்ன முத்தத்தினால காட்டி கொடுக்குற, ஸ்ட்ரெயிட்டா காட்டி கொடுக்குற, ஏன் முத்தம் பண்ண என்ன? அந்த அந்த கபடான அன்பு ஏன்னு கேட்கிறார் ஆண்டவர். சிநேகிதனுக்கு ஒரு துரோகியை கூப்பிடல. அல்லேலூயா. ஏய் துரோகியே, பணம் பைய உன் கையில வச்சிருந்தீங்க, காணிக்கு பைய நீ வந்து எனக்கு காட்டி கொடுக்குறீ, பணத்தையும் உங்களுக்கு தான் கொடுத்தனான். அப்படி துரோகி ஆகிட்டு நான் சொல்லவே இல்லை. சிநேகிதனே, மொத்தம் கிஸ் பண்ணியே என்ன காட்டி கொடுக்குற, நேசிக்கிறேன்னு சொல்லி என்ன காட்டி கொடுக்குறீங்க, அன்பா கேட்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. தன்னை அருந்தவரை பார்த்து போச்சவரை பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு ஒரு ஒன்றும் செய்யலையே, என்னை ஏன் அறிகிறான், நான் தமிழ்நாட்டில் எதுவுமே செய்யலையே, எதுவுமே பேசலையே, சும்மா முறையாக பாடிக்கிறேன்னு கேட்கிறார். அதுவும் அன்போடு கூட கேட்கிறார். அவர் பார்த்துள்ள எரிஞ்சு போயிருப்பா அத்தனை பேர், அவ்வளோ வல்லமை உள்ளவ. ஆனால் ஒரு சின்ன பிள்ளை போல ஏங்கி கேட்கிறார். அதை அடி தாங்க முடியல, மாம்சத்தில் இருக்கிறார், எதுவுமே கண்ட அப்படியாண்டா நினைக்கிறேன். கண்ணத்தீனவன் போகி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கண்ணத்தீனவன் போகி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். நேசிக்கின்றாயோ இயேசுராஜனை, நேசித்து வா சிலுவை வரை. அல்லேலூயா. அவரே ஆண்டவர் தீமைக்கு நன்மை செய்கிற தேவன். ஆகவேதான் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 10:48 இயேசு நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறாரையும் சுற்றி திரிந்தார். வாசிங்க 10:47 அப்போஸ்தலர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் அபிஷேகத்தினாலும் 10:47 ஓகே 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவி அப்போஸ்தலர் 10:38 எடுத்து வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் போதுமான சுத்தி திரிந்தார். பிசாசின் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுத்தி திரிந்தார். தேவன் ஒரு மனுஷனாக கூட இருந்தார். இந்த லோர்ட் வித் ஒன் மேன், ஒரு மனுஷனோடு தேவன் இருந்தா அவன் நன்மை செய்கிறவனாய் மாறுவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதுக்கு அடையாளம், அதை ப்ரூஃப் பண்ணணும்னா தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும். அல்லேலூயா. தன்னை கொலை பண்ண வரவன் கூட நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவன் நல்லா கொலை பண்ண வரான் நீங்க பார்த்து கூடாது. தன்னை ஏமாத்தணும் கூட அவன் நீங்க பார்த்துக்கணும். அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த பனிஷ்மெண்ட் தலைமுறைக்கு இருக்கும். நம்ம ஒரு மனுஷனை அடிச்சா, ஒரு மனுஷனை குத்தலாம், ஒரு மனுஷன் எதிராக பண்ணா மாம்ச முறையில அந்த மனுஷனோட போயிடும். அவன் சந்ததி நல்லதா இருக்கும். அந்த ரத்த பழி நம்ம மேல வந்துடும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்ற, நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், யுத்தம் பண்ணுங்க. ஆண்ட கட்ட விட்டுருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தோல்வியும் வெற்றியும் எதுவோ உங்களை யாரு குற்றப்படுத்துறாங்களோ, உங்களை யாரு வேதனைப்படுத்துறாங்களோ, உங்களை யாரு ஏமாத்துறாங்களோ, உங்களை யாரு அல்லது விசனப்படுத்துறாங்களோ, உங்க சந்ததி யாரு அடிக்க கருவறுக்க நினைக்கிறாங்களோ, நீங்க கம்பு எடுத்துறாதீங்க, நீங்க கட்டை எடுத்துறாதீங்க, நீங்க கத்தி எடுத்துறாதீங்க, நீங்க துப்பாக்கி எடுத்துறாதீங்க, நீங்க ஜனத்தை சேர்த்து கொள்ளாதீங்க, நீங்க வழக்காடாதீங்க, அவங்க கூட நீங்க போய் மோதாதீங்க. கர்த்தர் அனுப்புங்க, நான் உனக்கு முன்னே போய் கோதலானதை சபையாக்குங்க. நீங்க சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆண்டு யுத்தம் பண்ணா அது தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. பக்தர்கள் பாடியிருந்தாலும் நமக்கு வெற்றி தான் வாழ்க்கை. சில காரியத்துல சில நேரம் தோல்வி வரலாம். அப்படி அதனால எல்லாமே வெற்றியாக நம்ம சொல்ல முடியாது.
வெற்றி தோல்வி வரணும், அப்பதான் வாழ்க்கையில ஒரு இன்பம். அல்லேலூயா. அதே சந்தோஷமாக இருந்துட்டாலே சந்தோஷத்துடைய அந்த ருசி நமக்கு தெரியாது, அவருடைய அருமை நமக்கு தெரியாது. கொஞ்சம் துன்பத்தை அனுபவிச்சதான் இன்பத்தோடைய அந்த அருமை நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெயில போய் நின்னா தான் நிழலுடைய அருமை தெரியும். நிழல்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு நிழல்ல இருக்கிற வரைக்கும் அருமை தெரியாது. வெயில்ல போய் காயும் போதுதான் ஐயோ நிழல் கிடைக்குமா, ஐயோ ஃபேன் கிடந்தா எவ்வளவு சுகமா இருக்கு, ஏசி கிடந்தா எவ்வளவு சுகமா இருக்கு. நம்ம பாருங்க, ஒரு இன்பத்தை அனுபவிப்பது தான் சில நேரத்தில் நமக்கு துன்பங்கள் வருகிறது. அது ஒரு படிப்பினை போது. ஆகவே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே, வெற்றி வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காது, பெருமைப்படாது. அல்லேலூயா. அப்படிதான் சொல்றாங்க பலகத்தை. தோல்வி வரும்போது என்ன பண்ணாத, ரொம்ப தோண்டு போயிடாத, அழாத. வெற்றி வரும்போது ரொம்ப பெருமையாக இருக்காது, எல்லாத்தையும் கர்த்தர் கிட்ட கொடுத்து எல்லா துதி கனமக்குமே ஆண்டவரே உமக்கேப்பா. அதான் வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ உமக்கே மகிமை. ஆண்டவர் நல்லது என்ன சொல்றாங்க இல்லையா, தோற்றாலும் உங்க பாடு, ஜெயிச்சாலும் உங்க பாடு. பலக மனுஷன் கையில பேசுறான், தோற்றாலும் நீங்க தான், ஜெயிக்க வச்சாலும் நீங்க தான் சொல்றாங்களே இல்லையா. அந்த ரட்சிக்கப்படாத ஒரு மனிதர்களுக்கு, உலக பிரகாரம் ஒரு மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல டைலாக்லாம் வருது, உள்ளத்துல அது ஊறி போனது. அல்லது சாதாரண உதட்டுல வரல, உள்ளத்திலிருந்து வருது ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கும் உள்ள ரத்தத்திலிருந்து வரணும், உள்ளத்திலிருந்து மட்டும் இல்ல ரத்தத்திலிருந்து வரணும். அல்லேலூயா. ரத்தம் கொதிக்குதுன்னு சொல்றேன், கொதிக்க தேவையில்ல, ரத்தம் கொதிக்க வந்தா கேன்சர் ரத்த கொதிக்கலாம் வரக்கூடாது, வராதுங்களுக்கு. அல்லேலூயா. ஆனா ரத்தத்திலிருந்து அந்த உணர்வு, அந்த வார்த்தைகள், விசுவாச அந்த வார்த்தைகள் நமக்கு கொண்டிட்டு வரணும், அப்பதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்படியே கட்டி நீங்க எடுத்துறாதீங்க, கட்டையை நீங்க எடுத்துறாதீங்க, ஆள் நீங்க சேர்த்துறாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, கர்த்தர் கிட்ட விட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறாங்க. அவர் ஒரு மனுஷனை பழிவாங்க நினைச்சா, அவர் ஒரு மனுஷனை ரட்சிக்க நினைச்சா, அவர் ஒரு மனுஷனை திருத்த நினைச்சா, அவர் ஒரு மனுஷனை தொட நினைச்சா அவன் எஸ்கேப் ஆகவே முடியாது. அல்லேலூயா. அவர் பிடியிலிருந்து தப்பிக்க யாராலும் முடியாது. அவர் என்ன திரும்ப சொல்றாரு விடுங்க, அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். அல்லேலூயா. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அது வெற்றியமானவர்கள். இரண்டாவது நிலையான பலன் வரவே சோத்திர பலி. இரண்டாவது நன்மை செய்கிற நன்மை என்கிற பலி. தேவன் ஒருவனுக்குள்ள இருந்தா அவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. தீமை நம்ம யோசிக்க கூடாது, அது பிசாசு சொல்லிடும். கர்த்தர் நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிந்தான். அல்லேலூயா. இங்க பவுல் சொல்றார், இந்த வேத ஆட்கள் சொல்கிறார், நன்மை ஒருவன் ஆண்டவருக்குள் இருந்த தேவன் ஒருவரோடு இருந்தால் அவன் நன்மை செய்ய வேண்டும். வாசிங்க. அன்றியும் எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். முன்னாடி வாசி. ஒருவன் தேவனோடு இருந்தா அல்ல தேவன் பிள்ளையா இருந்தா, அதை வாசிங்க முன்னாடி. தேவன் ஒருவரோடு இருந்தால் வாசிக்கிறோம், தேவன் ஒருவனோடு இருந்தால் அவன் நன்மை செய்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. ஆமா. There is a good spirit, there is a God spirit in his heart, in his mind. Hallelujah. அவன் மனசுக்குள்ள கர்த்தருடைய எண்ணம் இருக்கும், மனுஷனுடைய எண்ணம் இல்ல. நம்ம தேவ சாயலா இருக்கிறோம், தேவனுடைய எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். Hallelujah. 100% நமக்கு நஷ்டத்தை சத்துரு கொடுத்தா கூட ஆண்டவரே உங்க கையில கொடுக்கிறப்பா, என் நஷ்ட லாபமா மாறட்டும், என் துன்பம் இன்பமா மாறட்டும், என் தோல்வி ஜெயமா மாறட்டும். அவர் கையில ஒப்பு கொடுங்க. இழந்து போனதுக்கு பதிலா, அனுபவிக்கிற தோல்விக்கு பதிலா பல மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டு தருவார். அல்லேலூயா. ஒரு தோல்வி வரும்போது, ஒரு வியாதி வரும்போது வாழ்க்கை முடித்து போவதல்ல, இன்னும் நமக்கு வாழ்நாள் இருக்கிறது, வாழ்நாள் அது கருதல் இருக்கிறது, கையில பலன் இருக்கிறது, வேலை செய்து வரும். முன்ன விட்டதெல்லாம் நம்ம பிடிப்போம். தாவீது இழந்து போன சிறியதிலும் பெரியதிலும் ஒன்றும் குறையாமல் எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். ஆனா அதுக்கு முன்னாடி இழந்து போனான். தாவீதே இழந்து போனாருங்க. இழப்பு சில நேரம் வரும். அல்லேலூயா. யாருமே இழப்பை அனுபவிக்காம இருக்க முடியாது. தோல்வியை சந்திக்காம எந்த மனுஷனும் கிடையாது. அல்லேலூயா. யாருங்க தோல்வியை சந்திக்காத போயிட்டாங்க? யார் எடுத்தாலும் சரி, தோல்வியை சந்திக்காத மனுஷனே கிடையாது. முதல் வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சிருப்பாங்க, அல்லது ஆளுகையில தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணம் தோல்வி கண்டிப்பா தோல்விக்கு சந்தித்துதான் வெற்றி கொள்ள போகும். அல்லேலூயா. தோல்வியெல்லாம் வராம இருக்காது. அதனால எல்லாத்துலயும் தோல்வியில நீங்க நினைக்கிற தோல்வியில் நீங்க கஷ்டப்பட, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையே தருவார். சில நேரங்களில் சில காரணம் தோற்று போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை மறந்துடாமல் நம்ம ஆண்டு நமக்குள்ள இருக்கிறதுனால நன்மை செய்கிற எண்ணம். அல்லேலூயா. சத்துருவை சிறைகின்ற கர்த்தர் அவனை பார்த்துக்குவார். அவங்க இருந்தாருன்னா வேறையும் அறுத்துருவார், வேறையும் பிடிக்குவார். அர்த்தம் தொழுக்கும். ஆண்டு பிடிங்கனால காய வச்சுருவார்.
அல்லேலூயா. அதே சமயம் அவர் பழி வாங்குற தேவன் அல்ல, இரக்கமுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து அவர்கள் தம்முடைய பிள்ளையாய் மாற்றி தங்கள் தவறை உணர்வதற்கு தேவன் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்மை, அப்ப தேவன் உங்களுக்கு தான் நன்மை செய்யுங்க. மூன்றாவது தான தர்மம் என்கிற பலி. ஆசைங்க எபிரேயர் 13:14-15. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது. தான தர்மம், இது கிறிஸ்துமஸ் மாசம் தான தர்மம் பண்ணணும். அல்லேலூயா. தான தர்மம் இது என்ன? தான தர்மம் நிறைய கொடைவர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. ஆண்டு அதிகம் கூட இது கிறிஸ்துமஸ் மாசம் ஆண்டுடைய உயிரையே தானம் பண்ணாரு சிலுவையில உலகத்து மனுஷங்களுக்காக. நீங்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு இந்த மாசம் மாத்திரம் இல்ல, எல்லா நாட்களிலும் நம்ம இடத்துல கேட்கிற எல்லாருக்கும் அந்த ஏழைகளை தேடி சென்று அல்லது எத்தனை ஏழைகள் நம்ம தெரிய வராங்க அவங்களுக்கு நம்மளால முடித்ததை கொடுப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் நாள்ல நல்ல ஒரு ஆகாரத்தை நம்ம மட்டும் செஞ்சு சாப்பிடுறது இல்ல, நம்ம சொந்த மருந்து கொடுத்தா கர்த்தர் கணக்கு கேட்பாரு. சொந்த மருந்து கொடுங்க, சாப்பாடை ஸ்வீட்லாம் கொடுங்க, நேரம் சொல்ல. ஆனா அந்நியருக்கும் கொடுக்கணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். ஆண்டு ஏற்றுக்கொள்ளாத கொடுங்க, ஏழைகளை தேடி போய் கொடுக்கணும். கரு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, வயசானவங்க, அப்படி நிறைய பேர் ஊர்ல இருப்பாங்க. அவங்களை கொண்டு போய் சென்னையில உட்கார்ந்து இருக்கும், குடிசையில உட்கார்ந்து இருக்கும், மத்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கும், நடுத்தரில் உட்கார்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு பார்த்து என்ன பண்ணுங்க, ஒருபடி ஆதாரத்தை அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் தேடி போங்க. உங்க ஊர்ல தேடி போடாம நிறைய வயசானவங்க இருக்கு, யாருக்கு தான் வாங்கிக்குவாங்க. வயசானவங்க நல்ல ஆதாரம் அவங்களுக்கு இருக்காது, பிள்ளை கைவிட்டு இருப்பாங்க, கண்ணு தெரியாது, ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாங்க, பங்காளி வீட்டுல இருப்பாங்க, எங்கேயோ ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு நாளைக்கு இருப்பாங்க. அவங்களை தேடி சென்று தான தர்மம் பண்ணுங்க. அல்லேலூயா. இதை செஞ்சா நிலையானவர். ஏன்னா ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கொடுக்கிறான், ஏழைக்கு இறந்தவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். பிரியமானவர்களே, ஆகவே நிலையான ஆசீர்வாதம் பலன் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னார். ஸ்தோத்திர பலி தினந்த ஒரு. இரண்டாவது நன்மை என்ற பலி. நன்மை செய்யுங்கள், தீமை செய்கிற ஒரு நன்மை செய்யுங்கள். மூன்றாவது தான தர்மம் செய்யுங்கள். புதிய ஏற்பாட்டிலும் உங்களுக்கு நிலையான பலன் உங்களுக்கு இந்த பூமியில். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லி முடிக்கிற மத்தேயு 5:10-11. மூணாவது நித்திய பலன். நீ சொல்ல மூணு நீ சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? நிறைவான பலன், நிலையான பலன், நித்திய பலன். மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அது டெம்பரரியா அல்லது பெர்மனண்டா? இங்கிலீஷ்ல கேக்குறீங்க பாஸ்டர், தமிழ்ல அது நிரந்தரமா நிரந்தரம் இல்லையா? பெர்மனண்டா நிரந்தரமானது, டெம்பரரினா தற்காலிகமானது. இப்ப சொல்லுங்க, பெர்மனண்டா அல்லது டெம்பரரியா? பெர்மனன்ட், என்றைக்கும் நிலையானது. பரலோகத்துக்கு அழிவு கிடையாது. அல்லேலூயா. பரலோகம் என்பது வானத்துல 3-4 அடுக்கு தாண்டி மேல இருக்கு. 4வது அடுக்கு 5வது அடுக்குல பரலோகம் இருக்கு. வெறும் வானம் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. 3வது அடுக்குல பிரதேசம் இருக்கிறது, அதுக்கு மேல இருக்கிறது தான் பரலோகம். அது எத்தனாவது அடுக்குல இருக்குன்னு தெரியல. பரதேசம் மட்டும் தான் 3வது அடுக்கு. 3வது அடுக்குல இருக்கு வானத்துல ஆகாய விரிவு, வானம், பரதேசம். அதுக்கப்புறம் எத்தனாவது அடுக்குல பரலோகம் இருக்குது நமக்கு தெரியல, அது அங்க போனதும் தெரியும். அல்லேலூயா. நம்ம இறந்தா நம்ம ஆவியும் 3வது வானத்துக்கு போகுது, 3வது அடுக்கு போகுது வானத்துல, 3வது மாடி மேல. அல்லேலூயா. கை தட்டிக்கிறத மகிமைப்படுத்துமா? ஆகவே பரலோகம் நித்தியமானது. நித்தியம் என்று சொன்னால் அழிவில்லாதது, முடிவில்லாதது. அதான் நித்தியம், நிரந்தரம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்ப பரலோகம் நித்திய ஜீவன் நமக்கு குறிக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நானே வழியை சத்திய ஜீவனாக எல்லாரும் நம்ம வருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. யோவான் 14:6 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நித்திய பலன், நாம் அனுபவிக்கிற பலன் நமக்கு நித்திய பலனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஏசாயா 40:10 வாசிங்க. ஏசாயா 40:10 வேகமா வாசிங்க. நான் சொல்லி முடிச்சு நிகழ்ச்சி இருக்கிறது, நமக்கு 1 மணி நேரம் டைம் இருக்கு. வாசிங்க மறுபடியும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தம்முடைய பயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு. பாருங்க, பரலோகத்திலிருந்து ஆண்டு வரும்போது பலனை கொண்டு வருகிறார் நமக்கு. அல்லேலூயா. இதுதான் வெளிப்பட்ட விசேஷம் 22:12 வாசிக்கிறோம். பைபிள் கடைசி புத்தகம் வெளிப்பட்ட விசேஷம் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
அவனவனுடைய கிரியைகள் படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட ஆண்டவர் வானத்திலிருந்து கொண்டு வந்து நமக்கு கொடுக்க போகிற பலன் நிச்சயமானது, நிரந்தரமானது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, பரலோகத்தில் நமக்கு நித்திய பலன். இந்த நித்திய பலன் நமக்கு பரலோகத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிலையான பலன் பூமியில கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிறைவான பலன் பூமியில கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆனா நித்திய பலன் வந்து பரலோகத்துல. அல்லேலூயா. பூமியில கொடுக்கிற நிறைவான பலன் ஒரு நாள் எடுத்து போயிடும். நம்ம போயிட்டு அந்த பலன் விட்டு போயிடும். நிலையான பலனும் நம்ம வாழ்க்கை நல்லா கிடையாது. நம்ம இருக்கிற வரைக்கும் நிலையான பலன். ஆனா அந்த நித்திய பலன் பரலோகத்துல நாமும் இருப்போம். அவர் கொடுக்கிற பலனும் அழியாமல் இருக்கும். வானத்துல அந்த நித்திய பலன், அழியாத பலன் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் வருகிறார். அல்லேலூயா. ஆகவே அவனுடைய கிரியைகள் படி இந்த நித்திய பலன் நம்ம செய்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க செய்கிற ஜெபம், வேத வசனம், நீங்க வாழ்கிற பரிசுத்தம், நீங்க ஆண்டவர் குறித்து அறிவிக்கிற நற்செய்தி, நீங்க சபை கட்டடத்துக்கு கொடுப்பது, சபையை கட்டி கொடுப்பது, அல்லது நீங்க தசமம் கொடுப்பது, காணிக்கை கொடுப்பது, பொருத்தல காணிக்கை கொடுப்பது, அல்லது நீங்க ஊழியம் செய்வது, ஆத்மங்களை சம்பாதிப்பது, சாட்சியாய் வாழ்வது, இது எல்லாவற்றுக்கும் ஒரு நித்திய பலன் கொடுக்கதான், ரிவார்ட் கொடுக்கதான் கர்த்தர் வருகிறார். அது என்றைக்கும் பரலோகத்தில் அழியாமல் இருக்கும். இந்த ரெண்டு பலனை விட மூணாவது பலன் ரொம்ப முக்கியமானது. அது அழியாத பலன், நித்திய பலன். அது நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்துல தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்ம செய்கிற நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. அது வந்து பயந்து பயந்து வாழணும். சத்துருக்கல்ல, சாத்தானுக்கல்ல, கர்த்தருக்கு பயந்து. ஐயோ, நான் ஜபத்துல இன்னும் முன்னேறலையே, வசனத்துல இன்னும் முன்னேறலையே, பைபிளை படிச்சு முடிக்கலையே, வாரந்தோறும் சர்ச்சைக்கு நான் போகலையே, ஐயோ நான் ஆண்டுக்கு தசமம் கொடுக்கலையே, காணி கொடுக்கலையே, வேலையா சர்ச்சைக்கு போகலையே, லேட்டா தானே போயிட்டு இருக்கிறேன், என் குணம் இன்னும் மாறலையே, நான் ஊழியம் செய்யலையே, என் சாட்சியை 4 பேருக்கு சொல்லலையே, ஆத்மாதயம் பண்ணலையே, என் நண்பர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கலையே, சாட்சியா நான் வாழலையே, எனக்குள்ள எத்தனை குறைவுகள் இருக்கிறது, இது என்றைக்கு மாறப்போகிறது, என்றைக்கு மாற்றிக்கொள்வேன்? கர்த்தர் நித்திய பலனை கொடுக்க வருகிறார். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட வருகிறது. என் கெட்ட வார்த்தை மாறலையே, இன்னும் நான் தினந்தோறும் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் கெட்ட வார்த்தை இல்லாத சில நாவுகளே கிடையாது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை பரலோகத்துல வர முடியாது. நீங்க என்ன சவிச்சாரத்தை நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்றது. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இந்த கெட்ட வார்த்தைகள் பார்க்கும், நான் அசிங்கமான. எவ்வளவுதான் நம்ம வேற பரிசுத்தத்துல இருந்தாலும் இந்த வாய் கரைப்பட்டுச்சுன்னா முழு சரீரமான பண்றோம். கரைப்பட்டோம். ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் இந்த வாய் நல்லா பண்றோம். இது ஆயுள் சக்கரத்தையும் கொளுத்துப்படும் நாவு கொள்ளாங்க நிறைந்தது. ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறார். அவன் பார்த்து பேசு, பேசுற வார்த்தை அழகா பேசு, ரொம்ப வார்த்தையை விடாத, சாதாரண வார்த்தை விடா கூட முகத்திலே முடிக்க மாட்டேன் அப்படின்றோம். இது கெட்ட வார்த்தை கிடையாது, இது ஒரு தைரியமான வார்த்தை. அது சொல்லுவாங்க, வார்த்தையை வந்து பேசு, முகத்திலே முடிக்க மாட்டியா, வரக்கூடிய சூழ்நிலை வரும், ரொம்ப வார்த்தை விட்டுறாரு. ஆனா கொஞ்ச நாள் கொடுத்து என்ன பண்ணுவோம், அவங்க தான் போகணும், அவங்களுக்கு சொந்த பண்ணணும், சரி ஒரு தேவை இருக்கு, அதெல்லாம் நம்ம எதுக்கு அந்த வார்த்தையை பேசணும். ஒரு சாதாரண வார்த்தை கூட நம்ம அடர்ந்து பேசணும். எவ்வளவு கோபப்பட்டாலும், எவ்வளவு நமக்கு ஆக்ரோஷம் வந்தாலும் பேசுற வார்த்தை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். எதை பேசணும், பேசும்போதே நம்ம ஆவி நம்ம உணர்த்தணும். நான் பேசுறது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா, நான் எதனால பேசுறேன், கெட்ட வார்த்தை பேசுறேன், எனக்கு அற்புதம் நடந்துருதா, என் பிரச்சனை சால்வ் ஆயிடுதா, என் பிள்ளை பிரச்சனை சால்வ் ஆயிடுதா, அது என் பிரச்சனை சால்வ் ஆயிடுதா, அதுக்கு சண்டைக்காரன் எல்லாம் பாதிக்கப்பட்டான், கெட்ட வார்த்தை பேசுறேன் ஒன்றும் கிடையாது, எல்லாமே இருந்துட்டு இருக்கு. அதை விட என் நாவை அடக்கி நான் ஆண்டவர்கிட்ட அழுது பழகி, அப்பா நீங்க தான் ஆண்டவரை அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்தா அவர் எல்லாத்தையும் அடக்குவாரு, எல்லாத்தையும் நிறைய செய்வார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோமே. அல்லேலூயா. நம்மளதான் எல்லாத்தையும் பேசுறோமே. அதுவே தருமையான விசுவாசிகள் முழு சரீரத்தை கரல் நாவு அது பேசுற வார்த்தைகள். ஏன்னா மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாயத்திற்கு நாள் என்ன பண்ணணுமா, மசாலா தெரிஞ்சவங்க கணக்கு கொடுக்க வேண்டும். We're all accountable person. One day, the judgment day. நியாயத்திற்கு பரலோகம் போகும்போது நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் ஆண்டு அங்க போடுவார். அங்க லைவ்ல போகும். அப்படியே நான் அப்படியே பேசுறேன், இங்கே எப்படி அந்த வார்த்தை காட்டுவார். பூமியில இருக்கும்போது பூமியில காட்டுவார், பாரு வாரத்துல பூமியை பாரு. எனக்கு கெட்ட வார்த்தை அங்கே போய் பேச முடியாது. இங்க காட்டுவார், அங்க இருந்து பார்ப்போம் பூமியில நம்ம என்னென்ன பேசணும், என்னென்ன பாவம் செஞ்சோம். நீ வீட்டுல செஞ்சாலும் பகல்ல செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் நன்மை செஞ்சாலும் அதெல்லாம் அப்படி நடக்குது. அப்படியே அங்க இருந்து பார்ப்போம், இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன்னா. ஐயோ அந்த பாஸ் நாங்க அப்படியே கடிச்சு கொட்டிக்கிட்டேன். ஆனா அந்த பாஸ் சொன்னதான் ஈஸ்வரன் சொல்றாரு, அவர் சொன்னதான் இவர் சொல்லி இருக்கிறாரு. நம்ம திருந்தாம போயிட்டோமே, இப்போ ஐயோ ஆண்டவரை இருக்க முடியாது, என்ன செய்வது. அங்க அவர் காலில் விழுந்தாலும் பரலோகம் தர மாட்டாரு, யார் காலில் விழுந்தாலும் நானும் பரலோகம் தர மாட்டாரு. நானே அவர் காலில் விழுந்தா எனக்கு பரலோகம் வாங்கணும்.
நான் உஷாரா இருந்தா தான் எனக்கு பரலோகம். உங்களை பார்த்தா நானும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரே ஜாதி, மனுஷ ஜாதி, தேவ ஜாதி, தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவர் பார்த்து பிடித்து கொண்டாதான் நமக்கு அற்புதம். அது உஷாரா இருக்கும், எச்சரிக்கையா இருக்கும். இயேசு வரப்போகிறார். அவனுடைய கிரியைகளின்படி அவர் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் இன்னொரு கூட வருகிறோம். கிரியைகளுக்கு பலன் கொடுக்க வருகிறார். அந்த பலன் நித்திய பலன், அது அழியாது. அது பரலோகத்தில் இருக்கும். அந்த பலன் அல்லேலூயா. அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவோம். பூமியில இப்படிப்பட்ட நல்ல கருத்தெல்லாம் நான் செஞ்சேன், எனக்கு பலன் பத்தியா கோடான கோடி ஜனங்கள் மத்தியில, தேவதூதர் மத்தியில எனக்கு ரிவார்டு கொடுத்திருக்கிறாரு, அவார்டு கொடுத்திருக்கிறாரு, ஷீல்டு கொடுத்திருக்கிறாரு, கப்பு கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. அதற்காக பிரயாசப்படுங்கள். இந்த உலகத்தின் கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்பவர்களுடைய உட்காருங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி அப்படியே உட்கார்ந்தவாறு எல்லாம் உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். அல்லேலூயா. கண்களை மூடி கைகளை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நீ சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இயேசுராஜா. சொல்லுங்க, சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுராஜா. சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுராஜா. சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி இயேசுராஜா. சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. நிறைவான பலன், நிலையான பலன், நித்திய பலன், நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். குடும்பத்தார் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது பூமி தன் பலனை கொடுக்கும். இன்னும் நிறைவான பலன் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய சட்டையின் நிழல்ல அவரை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர் கீழே நம்ம தங்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கைகளை உயர்த்தி அப்பா, ரூத்துக்கு கொடுத்த அந்த நிறைவான பலன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஈசாக்குக்கு கொடுத்த அந்த 100 மடங்கு பலன் கை மேலே அந்த பலன் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளில் வந்த அடைக்கலமாக வந்த உனக்கு அடைக்கலமா, அவரை யார் அடைக்கலமா ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்களுக்கு நிறைவான பலன். வாழ்க்கையில் எந்த தோல்வியும் சந்தித்திருக்கலாம். அல்லேலூயா. ரூத்தை வாழ வச்சவர் உன்னை வாழ வைப்பாரு. நீ இறங்கி போக மாட்ட. வாழ்க்கையில கர்த்தர் ஏற வைப்பாரு. நீ சரிக்கு போக மாட்ட. ஒரு கால கர்த்தர் நிலைப்படுத்துவாரு. இரண்டாவது நிலையான பலன் யாருக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அல்லேலூயா சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு, கர்த்தரை பின்பற்ற முடிவெடுக்கிறவங்களுக்கு, ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை செய்ய தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் 7 விதமான ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொடுத்தது போல இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். கை கட்டி அல்லேலூயா. எபிரேயர்ல 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஸ்தோத்திர பலி, அது நன்மைங்கிற பலி, தான தர்மங்கிற பலியை நீ செலுத்தினா இந்த பலியின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இதை நீ செலுத்தும் போது கர்த்தர் பிரியப்பட்டு நிறையான பலன் நமக்கு தருவான். நிறையான நகரம் இல்ல, நிறையான பரலோகம் நமக்கு வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, நன்மைங்கிற பலி, தான தர்மங்கிற பலியை செலுத்த நிலையான நகரம் உனக்கு உண்டு, பரலோகம் உனக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மூணாவது நித்திய பலன், அந்த பரலோக ராஜ்யத்தை சோதரிக்க வேண்டும் என்று சொன்னார். மத்திய 5:10-11 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீதி மேல் வசிதாக மூலம் வாக்கியவான்கள், அல்லேலூயா, பரலோக ராஜ்யம் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பரலோக நித்தியமானது, அழிவில்லாதது. அந்த அழிவில்லாத தேசத்துல கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க வருகிறார். கைகளை உயர்த்தி நம்முடைய கிரியைகள், நீ செய்கிற செயல்கள், உன்னுடைய செயல், உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானதாக காணவில்லை என்று சொல்லி 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதும் போது வெளிப்பட்ட விஷயம் சொல்றார். ஒரு சபையை பார்த்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவானதாக இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் ஆண்டவருக்கு முன்பாக நிறைவானதா இருக்கட்டும். அல்லேலூயா. நிறைவானதா இருக்கட்டும். ஆண்டவரே, நிறைவான கிரியை, உம்மை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நான் செய்து முடிக்க, என் பேச்சு, என் பார்வை, என் செயல் எல்லாம் உம்மை பிரதிபலிக்க, ஆண்டவர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள, நித்திய ஜீவனை சோதரிக்க ஆண்டவரே கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ வல்லமை இறங்கட்டும் ஐயா. தடைகள் எல்லாம் விலகி போவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பேர் மேல் தேவ ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நடந்த கிறிஸ்துமஸ் தேவைகளை சந்தி, புது வருஷ தேவைகளை சந்தி, வியாதி விலகியும் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இந்த மாதத்தை முடிக்க வைத்து புது வருஷத்திலும் ஜீவன், சுகபலம், ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ்நாளை கொண்டு தந்து சுகமாய் வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த கிருபை, நம்முடைய சமாதானம், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய சந்தோஷம், இந்த வருகை வருகின்ற நம்முடைய பிள்ளைகள் அனைவரோடு கூட இருந்து வழிநடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.